Jesus. Hallelujah. Thank you, Lord. Praise you. Praise you. Welcome you once again in the name of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Welcome all Parousia House Assembly in Kangarapallis. நல்ல கங்காப்பள்ளியில் இருக்கிற பருசியா ஹவுஸ் அசெம்பிளி வாழ்த்தி வரவேற்கிறோம். We also welcome all those people watching on live either in Revival Generation or YouTube channel. ஃபேஸ்புக் ரிவைவல் ஜெனரேஷன் பேஜ்லேருந்து பார்க்குற ஒவ்வொருவரையும் யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் வாழ்த்தி வரவேற்கிறோம். Somebody please check the recording from time to time. Please, somebody please check. Please sit there. Please sit there. Understand? Okay. So before we would start with our message, let's bow down our head and pray. இதனால் செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Father, we thank you for this wonderful time. இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். We pray that the Holy Spirit that you will speak. பரிசுத்தாவியானவரே நீரே பேசும். We want to listen. நாங்கள் கேட்கிறோம். Help us, Lord Father, to understand what exactly been spoken. என்ன காரியம் பேசப்படுகிறதோ அந்த காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாக அப்பா எங்களுக்கு புரிந்துணர்வை தாரும். Give us obedience to obey and to do it. உங்களுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படியாகவும் அப்பா. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Amen. So today the title of the message will be How to Bring God's Kingdom on Earth. பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு எப்படி கொண்டு வருகிறது குறித்து இந்த நாளில் பார்க்க இருக்கிறோம். Let's read the scripture reading. Let everyone arise and read the book of Isaiah chapter 9 verse 6. எல்லாரும் எழுந்து நின்று ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். And unto us a child is born, and unto us a son is given, and the government will be upon his shoulders, and his name shall be called Wonderful Counselor, the Almighty God, the Everlasting Father, and the Prince of Peace. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் நமக்கு கூட சொல்லுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். All may be seated. Thank you. Today, as you read the scripture from Isaiah 9:6, ஏசாயா 9:6 இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிற வேளையில Jesus Christ did not came to this earth to bring a religion. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒரு மதத்தை கொண்டு வரல. Jesus Christ came to this earth bringing his kingdom upon his shoulder. இயேசு கிறிஸ்து அவர் தோளின் மேல் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தார். It is about the government that Jesus is talking about. அதனால தான் அவருடைய செய்தியில அவர் அரசாங்கத்தை குறித்து பேசுகிறார். It is about the government that he was bringing to this earth. அவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த அரசாங்கத்தை குறித்து அவர் பேச ஆரம்பித்தார். And the kingdom of God is a real kingdom and is not an animated thing in the brain of human. தேவனுடைய ராஜ்யம், இந்த பரலோக ராஜ்யம் ஒரு கற்பனையான காரியம் அல்ல, அது வந்து உண்மையான ஒரு காரியம். Some people thinking it's something in the imaginary world, it is somewhere around, we don't know where. It's not so. It's a real kingdom. அநேக நேரங்கள்ல நம்மளோட கற்பனையில் நம்ம யோசிப்போம், அது வந்து எங்கேயோ ஒரு தூரமான ஒரு இடத்துல இருக்கு, அது வந்து ஒரு கற்பனையான ஒரு காரியம்னே, ஆனா அது உண்மையிலே இருக்கு. Some people think in the North Pole, some people think in a different planet, some people think in a different galaxy, but that is not so. It is a real kingdom manifest on earth. அநேகர் வந்து வடபகுதியில் இருக்கு, தெற்பகுதியில் இருக்கு, வேற பிளானட்ல இருக்கு, வேற பூலோகத்துல இருக்கு, மத்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எப்போதும் நம்ம ஒரு கற்பனையோட இருப்போம். Some think the kingdom is something that they get once they die. உங்களுக்கு எப்படி ஒரு கற்பனைனா நம்ம செத்தா அங்க போவோம் அப்படின்னு ஒரு. But God says no, the kingdom is not for you to die and go. The kingdom is for you to bring down to earth and enjoy. ஆனா தேவன் நம்ம வாழ்க்கையில என்ன காரியத்தை ஆசைப்படுகிறார்னா, சித்தமா வைத்திருக்கிறார்னா பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வரணும், நம்ம செத்து பரலோகத்துக்கு போறது. In earth now itself you must be living in the kingdom of God. நம்ம பூமியில வாழ்கிற இந்த வாழ்க்கையே வந்து பரலோகத்தை பூமியில வாழ வேண்டும். It is maybe whatever time, maybe it's 30, 50, 60, 70, 80, 100, whatever years that you are living, the earth is a practice of the kingdom. நம்ம வந்து 30, 40, 50, 60, 70 வயசு கூட வந்து நம்ம வாழலாம்.
ஆனா இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை வந்து பரலோகத்தை நம்ம பூமியில பயிற்சி செய்ய வேண்டும். We have to practice living heaven kingdom on earth. அந்த பரலோக ராஜ்யத்தின் நடைமுறையை வந்து நம்ம பூமியில அதன்படி நடக்க வேண்டும். Because we do not have a model of people living like that, we think it is not possible. அப்படிப்பட்ட ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து இல்லாதனால, நம்மளுக்கு கொடுக்கப்படாதனால அப்படி வாழ்கிறது ரொம்ப அசாத்தியமான ஒரு காரியம்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு கொண்டிருக்கோம். Jesus Christ live and bring the kingdom of heaven on earth. இயேசு கிறிஸ்து அவர் இந்த பரலோக ராஜ்யத்தை அந்த வாழ்க்கையை அந்த பூமியில வாழ்ந்து நம்மளுக்கு காட்டி போயிருக்கிறார். Wherever that Jesus Christ go, there was healing, there was blessing, there was deliverance. இயேசு கிறிஸ்து எங்க போனாரோ அங்க வந்து சுகம் இருந்துச்சு, அற்புதம் அடையாளங்கள் நடந்துச்சு. Not even a place where Jesus Christ go, there were lack of bread. அவர் போன எந்த இடத்துலயும் வந்து அப்பம் வந்து குறைஞ்சிச்சுன்னு வந்து போடப்படல. God provided them supernaturally. தேவன் இயற்கைக்கு மேலான ஒரு அற்புதத்தை அந்த இடங்கள்ல செய்தார். Wherever Jesus go, there was not even one sick, all were healed. இயேசு கிறிஸ்து போன ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சுகம் பெற்றார்கள். யாருக்கும் வந்து சுகம் இல்லாமல் போல. Not even at one place you can see Jesus Christ go there and the person was sick. எந்த ஒரு பகுதியிலயும் வந்து நம்ம பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போனா அவர் வந்து சீக்காவே இருந்தாங்க. Jesus said, and the scriptures written by all the apostles so said, all were healed. அந்த அப்போஸ்தலர்கள் சீடர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லாரும் வந்து சுகம் பெற்றாங்கன்னு தான் சொன்னாங்க. Today the question is, wherever you are going, is miracle is taking place? இன்னைக்கு உள்ள கேள்வி வந்து என்னன்னா, நம்ம போகிற ஒவ்வொரு இடங்கள்லயும் அற்புதங்கள் அடையாளங்கள் சுகம் நடக்குதா? Wherever you whoever you connect with, is their problem is fixed? யார் யார் வந்து நம்மளோட தொடர்புல இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனை தீர்க்கப்படுகிறதா? Is this thing is happening through your life and my life? உங்களோட வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையில இந்த காரியங்கள் இப்படியே நடக்குதா? This is the question that we need to check on ourselves. இந்த கேள்வி தான் வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம கேட்டு பதில் கொடுக்க வேண்டும். If the kingdom of God is upon you, you will have the same result what Jesus and the apostle have. நம்மளோட வாழ்க்கையில பரலோக ராஜ்யம் இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து சீடர்களோட வாழ்க்கையில நடந்த அந்த நடைமுறை நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். Today the message will be, இந்த நாளோட செய்தியானது, I will be talking about three main qualities that the kingdom of God, people of kingdom of God have. செய்தியானது மூன்று குணாதிசயங்கள் பரலோக ராஜ்யத்தின் குடி மகன் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது. And also three practices that you should do. மூன்று நடைமுறை காரியங்கள் நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை குறித்தும் பார்க்க போகிறோம். Okay, let's go to the point number 1. முதலாவது குறிப்புக்கு நாம் போவோம். Three qualities of the children of God. மூன்று குணாதிசயங்கள் பரலோக தேவனுடைய குமாரர்களின் மூன்று குணாதிசயங்கள். Number 1. முதலாவது குணாதிசயம், power to forgive sin. பாவ மன்னிப்பின் வல்லமை. So forgiveness of sin can be separated into two. Number 1, forgiving sin for the benefit of others. Number 2, forgiving sin for yourself profit. பாவ மன்னிப்பானது ரெண்டு வகையா வந்து நம்ம பிரிக்க முடியும். முதலாவது வகை வந்து என்னன்னா மற்றவர்களுடைய நன்மைக்காய் அவங்களை மன்னிக்கிறது. இரண்டாவது குறிப்பு நம்மளுடைய காரியத்துக்காய் வந்து நம்ம அவங்களை மன்னிக்கிறது. Number 2, let me give you example. 2 Corinthians chapter 2 verse 10. 2 கொரிந்தியர் 2:10. To whom ye forgive anything, I forgive also. For if I forgive anything, to whom I forgive it, for your sake, forgive I it in the person of Christ. எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னிக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். So the point is, God forgive anyone whom you forgive. அந்த குறிப்பு வந்து என்னன்னா நம்ம யாரை மன்னிக்கிறோமோ அவங்களை வந்து தேவன் மன்னிக்கிறார். Remember, children of God, if you forgive the person is forgiven. நம்ம யாரை மன்னிக்கிறோமோ அவங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. Don't hold grudges on people by not forgiving them. அவங்க மேல வந்து ஒரு குறை வந்து வைத்திருக்காதீங்க, அவங்க மேல ஒரு எரிச்சல் வைத்திருக்காதீங்க, அவங்க மன்னிக்காத. If you don't forgive that person, the person cannot be blessed.
அந்த நபரை வந்து நம்ம மன்னிக்கலைன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. Because you are holding a grudge over him and you have not forgiven him or her. அவங்க மேல வந்து ஒரு முறுமுறுப்பு, அவங்க மேல ஒரு கசப்பு வந்து இருந்து அவங்க மன்னிக்காம இருக்கிறதுனால அவங்க ஆசீர்வாதம் தடைபடுகிறது. How you look at people when you see at them, they could have done something wrong against you, but are you looking at them with the eyes of forgiveness, or are you still remembering what they did to you? ஒரு நபர் வந்து நம்மளுக்கு எதிராக வந்து அநேக காரியங்களை வந்து செய்திருக்கலாம். ஆனா அவங்க வந்து இந்த நாள்ல ஒரு மன்னிப்பின் கண்களோடு பார்க்கறோமா, இல்லன்னா ஒரு எரிச்சலின் ஒரு கசப்பின் கண்களோடு பார்க்கறோம். Are you still remembering what he or she did before? அவங்க செய்த காரியங்களை இன்னும் நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கறோம். If you still remembering of the past things, I can for surely 100% tell you you have not forgiven the person. அந்த அவங்க செய்த காரியங்களை நம்ம இந்த நாள்ல நினைவு கூர முடிஞ்சினா 100% சொல்ல முடியும் நீங்க அவங்களை மன்னிக்கல. And because of you not forgiving the person, God did not forgive the person. நம்ம வந்து அந்த நபரை மன்னிக்காதனால தேவன் அவர்களை மன்னிக்க முடியல. And that is why you find they could be a Christian, they could be born again, but still not blessed because you are holding something back. அவங்க வந்து விசுவாசிகளா இருக்கலாம், அவிசுவாசிகளா இருக்கலாம். ஆனா அவங்க வாழ்க்கையில ஏன் என்ன ஆசீர்வாதம் வரலன்னா நம்ம அவங்க மன்னிக்காதனால. Okay, this is forgiving for the benefit of others. இது வந்து அந்த முதல் பாகம் மற்றவர்களுடைய நன்மைக்காக வந்து அவங்களை மன்னிக்கிறது. The second part is forgiving for your own benefit. இரண்டாவது பாகமானது நம்மளுடைய நலனுக்காக வந்து நம்ம மன்னிக்கிறது. Matthew chapter 6 verse 15 says, மத்தேயு 6:15ல எடுத்து வாசிப்போம். But if you forgive not men their transgression, neither will your Father forgive your trespasses. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்க அவங்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். Look, today if you do not forgive others, your sins are not forgiven. இந்த நாள்ல நம்ம வந்து மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிக்காம இருந்தோம்னா நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படாது. Means to say your blessings are stopped because you are not forgiving people. நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்கும் நம்ம வந்து மற்றவங்க மன்னிக்காதனால. Matthew chapter 9 verse 6 says, மத்தேயு 9வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். But that ye may know that the Son of Man have power to forgive sins, and say to the sick and the paralyzed, Arise and take your bed and go unto thy own house. மத்தேயு 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். Many of you may be asking the question, why I cannot practice the gift of healing? அநேகருக்கு வந்து இந்த கேள்வி இருக்கும், ஏன் சுகமாக்குதலின் வல்லமையை வந்து என்னால பயிற்சி செய்ய முடியும்? You pray and you pray and you pray and you ask and you ask and you ask and you fast and you do everything, but still the miracle is not taking place through you. நம்ம வந்து ஜெபிக்கிறோம் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறோம், ஆனா நம்மளை கொண்டு வந்து அந்த அற்புத அடையாளம் வந்து அந்த சுகம் வந்து நடக்க முடியும். It's because you have not forgive others. காரணம் நம்ம வந்து மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறதுனால. When the moment you start having unforgiveness, Father God does not forgive you, and you will not have the power to forgive people, and the miracle will not happen. So நம்ம வந்து மற்றவர்களை மன்னிக்காதனால பிதாவானவர் நம்மள வந்து மன்னிக்க முடியல, அதனால நம்மளை வந்து கொண்டு தேவன் வந்து காரியங்களை செய்ய முடியல. And healing will never take place. அதனால சுகமாக்குதல் நடக்காது. Remember, healing and deliverance have a lot of connection to forgiveness of sin. சுகமாக்குதலும் விடுதலையாக்குதலும் பாவ மன்னிப்புக்கு अनेक பொருத்தமுள்ள ஒரு காரியமா இருக்கு. This is quality number 1. இதுதான் வந்து முதலாவது குணாதிசயம். You must be able to forgive others, and you must be able to forgive for your personal sins. So முதலாவது மற்றவர்களுடைய நன்மைக்காக அவங்களை மன்னிக்க வேண்டும். இரண்டாவது நம்மளுடைய நன்மைக்காக நம்மளுடைய நலத்துக்காக நம்ம மன்னிக்க வேண்டும். This is the highlight of the prayer that Jesus taught. இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபத்தோடைய முக்கிய கருப்பொருள். After he teach us how to pray, and the last point he is telling forgive others. அவர் எல்லா காரியத்தையும் வந்து கற்றுக் கொடுத்துட்டு கடைசில வந்து அவர் என்ன சொல்றாருன்னா மற்றவங்களை மன்னிங்க. So this is the point that is missing in many churches and also in Christian life. இதுதான் வந்து अनेक சபைகள்ல இந்த காரியத்தை வந்து நம்ம மறந்துறோம், நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில மறந்துறோம். It is not easy to forgive. மன்னிக்கிறது மிகவும் கடினமானது. You have to ask Holy Spirit help. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நம்ம கேட்க வேண்டும். And remember, always devil will remind you again and again, will remind you and take you back to the hurt. எப்போதும் வந்து பிசாசு நம்மளை வந்து மறுபடியும் அந்த கசப்புக்குள் கொண்டு போகும், மறுபடியும் வந்து அந்த பாவ மன்னியாமைக்கு கொண்டு போகும்.
devil will tell, hey, see, he's doing again. He did what he did before, he's doing again. You see, the devil will remind you and will always make you aware that the person have never changed. அது பிசாசானோட தந்திரம் வந்து எப்படின்னா எப்போதும் வந்து அந்த நபர் வந்து காரியத்தை மறுபடியும் செய்யற வேலையில திருப்பி வந்து ஞாபகம் ஊட்டுவான், பாரு அவன் மாறவே இல்ல, அப்படியேதான் இருக்கான்னு சொல்லிட்டு திருப்பி ஞாபகம் ஊட்டிக்கொண்டே இருப்பான். And because you buy the lie of the devil, you begin to go back to the same hatred and the blessing stops. அந்த பிசாசோட பொய்யை வந்து நம்ம வாங்கி கொண்டதுனால, அதை ஏற்றுக்கொண்டதுனால மறுபடியும் அந்த கசப்புக்குள்ள கடந்து போறோம், அதனால அந்த பாவம் அணியாமைக்கு போறோம். Okay, point number 2. இரண்டாவது குறிப்பு, people of God must be able to cast out all form of demons and must be able to heal all sickness. So இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகளோட தரமானது பிசாசுகளை துரத்த முடியும், வியாதிகளை வந்து சுகப்படுத்த முடியும். This is a given promise and a given qualities to children of God. இந்த தரமானது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். You can read that in Luke chapter 9 verse 1. லூக்கா 9வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். And Matthew chapter 10 verse 1. மத்தேயு 10:1ல வாசிக்கலாம். I read Luke 9 verse 1. And he called the 12 disciples together and gave them power and authority over all devils and to cure diseases. லூக்கா 9வது அதிகாரம் 1வது வசனம், அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. The word is all devil. எல்லா சகல பிசாசுகளையும் போட்டிருக்கு. Not one devil, not two devil, not three devil, all devil. ஒரு பிசாசு இல்ல, ரெண்டு பிசாசு இல்ல, எல்லா சகல பிசாசுகளையும். If you are not able to cast out all devil, means to say you have some unforgiveness in your life. எல்லா பிசாசுகளையும் நம்மளால துரத்த முடியாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் அணியாமை இருக்கு. That is what I'm trying to tell. And the second point is Matthew 10:1 says, and he called unto him the 12 disciples, and he gave them power against unclean spirit to cast out and to heal all manner of sickness. மத்தேயு 10:1ல நம்ம எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Remember, the sickness is always affiliated with demons. நம்மளுடைய நோயானது எப்போதும் பிசாசோடு வந்து ஒத்தாய் இருக்கும். If you are suffering in certain sickness, probably 75% it caused by a demon. நம்மளுடைய நம்ம வந்து ஒரு நோயினால வந்து நம்ம அவதிப்பட்டு கொண்டிருக்கோம்னா அது பின்னால வந்து நம்ம பார்க்கிற வேலை 75% பிசாசுனால தான் இருக்கும். 25% is due to your own foolishness of eating too much and not exercising. இன்னும் 25% வந்து பார்க்கிற வேலையில நம்ம வந்து எக்சர்சைஸ் பண்ணாதனால, உடற்பயிற்சி செய்யாதனால, நம்மளோட சாப்பாடு தன்மையினால வந்து அது வராது. But mainly 75% is associated with the spirit. ஆனா 75% நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அது பிசாசுனால வருகிறது. God already give you the power. தேவன் வந்து நமக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். To heal all the sick and to cast all the demon. அந்த சகல நோய்களையும் சகல பிசாசுகளையும் நம்ம வந்து நீக்கும்படியாக. But if you are not able to practice or exercise it or deliver it, is because of your unforgiveness of your heart. ஆனா நம்ம இந்த நாள்ல அந்த காரியத்தை நம்ம வெற்றிகரமா செய்ய முடியலன்னா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நமக்குள்ளார வந்து ஒரு மன்னியாமை இருக்கு. And that unforgiveness is stopping all your blessing, all your healing and all your deliverance. அந்த மன்னியாமை நம்மளுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நம்மளுடைய ஒவ்வொரு விடுதலையையும் வந்து பிடித்து வைத்திருக்கு. God made you in the image of Son of God. தேவனுடைய புத்திரரின் சாயல்ல தேவன் நம்மை படைத்திருக்கிறார். And because you are in the image of Son, you are able to forgive other people's sin, you are able to cast out all demon, you are able to heal all the sick. நம்ம தேவனுடைய புத்திரரின் சாயல்ல இருக்கிறதுனால நம்ம மற்றவர்களை மன்னிக்க முடியுது, சகல பிசாசுகளையும் துரத்த முடியுது, சகல நோய்களையும் குணமாக்க முடியுது. You line up the three. Number 1 is you are able to forgive others. மூன்று பாகமாக வந்து நம்ம பிரித்துக் கொள்ளலாம். முதலாவது நம்ம மற்றவர்களுடைய பாவத்தை மன்னிக்க முடிகிறது. Number 2, you are able to cast the devil out. இரண்டாவது பாகமானது நம்ம பிசாசுகளை துரத்த முடிகிறது. And only number 3, you are able to heal the people. மூணாவது காரியம் மாத்திரமே வந்து நம்ம நோய்கள் சகல நோய்களையும் குணமாக்க முடியும். Don't pray to God and ask to heal people when you have not settled the number 1.
நம்ம இந்த நாள்ல நம்ம இப்படி ஜெபிக்க கூடாது. முதல்ல நோயை வந்து சுகமாக்குங்கன்னு அந்த ரெண்டு காரியங்களையும் நம்ம செய்யாத. This is the problem or the tragedy of the church today. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல தான் வந்து சபை இருக்கிறது. Church is not settling number 1, which is the forgiving of sin of own self and others. சபையானது இந்த நாள்ல பாவ மன்னிப்பு, மற்றவர்களுடைய பாவத்தை மன்னிக்காம இருக்கு, அவங்களுடைய பாவங்களையும் வந்து அவங்க மன்னிக்காம இருக்காங்க. Church was not able at the moment to cast the devil because the devil knows this man have no power because he still got sin. இந்த நாள்ல சகல பிசாசுகளையும் துரத்த முடியாமல் இருக்கிறது காரணம் அவங்க வாழ்க்கையில ஒரு குறை இருக்குன்னு சொல்லிட்டு பிசாசுக்கு அறிந்து இருக்கிறாங்க. The devil can read you. பிசாசு வந்து நம்மள படிக்க முடியும். The devil knows what you are doing. நம்ம செய்கிற காரியங்களை பிசாசு அறிந்து இருக்கிறார். The devil don't know your mind, but the devil knows everything you are doing. நம்மளோட சிந்தை வந்து பிசாசுக்கு தெரியாது, ஆனா நம்ம செய்கிற காரியத்தை அவன் அறிந்து இருக்கிறான். And that is why when you speak, the devil not listening to you. அதனால தான் நம்ம பேசுகிற வேளையில பிசாசானவன் வந்து நம்ம சொல்லுகிற கட்டளைகளை கேட்கறதே இல்ல. And because the devil also don't bother about you, sickness remain. பிசாசு நம்மளை குறித்து அக்கறை இல்லாதனால நம்ம வாழ்க்கையில நோய் இருக்கிறது. And not only sickness, curses and all the blessings are stagnant because of your unforgiveness. நம்ம வாழ்க்கையில நோய் மாத்திரம் இல்ல, எல்லா சாபங்களும் நம்ம வாழ்க்கையில இருக்கு, நம்மளோட மணியாமை. Some people asking why my blessings are not stopped, so pastor, why my blessings are still not coming? Still you have not dealt with number 1. அநேகருடைய கேள்வி வந்து இப்படியா இருக்கும், ஏன் என் வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் வரல, ஆசீர்வாதங்கள் வரலன்னு. காரணம் நீங்க முதலாவது காரியத்தை நம்ம இன்னும் செய்யாமல் இருக்கிறது. To be honest, I did not prepare a message for you yesterday. It was real fresh from heaven because I did not have the message until this morning. இன்று காலை வரைக்கும் வந்து எனக்கு செய்தி வந்து கிடைக்காம இருந்துச்சு. And I did not prepare on my mind. You know, I said, God, I don't know, you speak whatever you want to speak, you speak. So this message is purely from God, it's not from me. நான் வந்து தேவனிடத்துல கேட்டேன், ஆண்டவரே நான் ஒரு காரியத்தை தயார் பண்ணல, நீங்க என்ன உங்களோட பிள்ளைகள்கிட்ட பேசணுமோ அந்த காரியத்தை வந்து பேசுங்கன்னு தேவன் இந்த செய்தியை வந்து கொடுத்தார். Today I want you to check on your forgiveness. உங்களுடைய பாவ மன்னிப்பை குறித்து நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Either it's for your personal benefit, உங்களுடைய சுயநலத்துக்காய், or it is the benefit of others. மற்றவர்களுடைய நன்மைகளுக்காய். This is the two qualities that you must have. Number 1 is forgiveness. Number 2, you are able to heal the sick and cast the devil. இந்த ரெண்டு தரங்களும் வந்து நம்மளுக்கு வந்து இருக்க வேண்டும். முதலாவது மற்றவர்களுடைய பாவங்களையும் நம்மளுடைய பாவங்களையும் மன்னிக்க முடியணும். இரண்டாவது சகல பிசாசுகளையும் சகல நோய்களையும் வந்து நம்ம வந்து துரத்த முடியும். Number 3, மூணாவது தரம், the quality of a children of God. தேவனுடைய பிள்ளைகளின் மூன்றாவது தரம், The children of God must be profitable. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு லாபமான ஒரு ஜனங்களா இருக்க வேண்டும். God don't want losers in his kingdom. அவரோட தேவனுடைய ராஜ்யத்துல இழப்பு வந்து இருக்க கூடாது. God don't want the children of God to look in bad shape. So தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஒரு சரியில்லாத ஒரு வடிவத்துல இருக்க கூடாது. God wants his children to show the world how God's kingdom look like. So தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துக்கு என்னத்தை காமிக்க வேண்டும்னா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய தரம் பரலோக ராஜ்யத்தின் தரம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு காண்பிக்கணும். When people look at you, people must know there's something special about you and I want to also be a part of that. That is how they must think. So ஜனங்க வந்து நம்மள பார்க்க வரல, இவங்கள்ட்ட ஏதோ ஒரு காரியம் வித்தியாசமா இருக்கு, நானும் அவங்கள போல ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட வேண்டும். Psalmist David in the book of Proverbs chapter 11 verse 30 says, "The fruit of righteousness is the tree of life, and he that winneth soul is wise." நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனத்துல நம்ம எடுத்து வாசிக்கலாம். God wants you to win soul. தேவன் இந்த நாள்ல ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும் என்று சுத்தமா இருக்கிறார். Win soul means not to go and tell good news to the people only, but to make them accept the kingdom. நல்ல செய்தி அவங்கள வந்து ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறது, சுவிசேஷம் சொல்லுகிறது மாத்திரம் இல்ல, அவங்க பரலோக ராஜ்யத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். Today you and I can go and tell 1,000,001 messages, but people are not ready to receive. கோடிக்கணக்கான செய்திகளை நம்ம ஜனங்களுக்கு சொல்ல முடியும், ஆனா அவங்க ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவத்துல இல்ல. You can go do house visitation, you can do hospital visitation, you can do Sunday school, you can do all our ministry, but still people are not receiving it. இதனால நல்ல ஊழியங்களை நம்ம செய்ய முடியும், ஹாஸ்பிடல்ல போயிட்டு ஜனங்களை பார்க்க முடியும், வீடுகள்ல போய்
ஜனங்களை பார்க்க முடியும். ஆனா அவங்க ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்காங்க. The problem is nothing wrong with doing the ministry. It's nothing wrong with the ministry. The problem is you are not addressing their problem and you are not fixing their problem. இதனால அந்த காரியங்கள் வந்து செய்கிறது நல்லது. ஆனா அவங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை நம்ம தீர்வு கொண்டு வரவில்லை. Because you are not solving the problem, people think it is not important. அவங்களுடைய பிரச்சனையை நம்ம தீர்த்து வைக்காதனால அது வந்து முக்கியம் இல்லாததுன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கொள்கிறது இல்லை. Their problem may not be spiritual. Their problem may be physical. Their problem may be financial. Their problem may be education. Their problem may be something else. அவங்களுடைய பிரச்சனை வந்து ஆவிக்குரிய பிரச்சனையா இருக்காது. அவங்க மேபி அந்த நேரத்துல அவங்களுக்கு பண தேவையா இருக்கும், அவங்களுக்கு ஒரு கல்வி தேவையா இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான காரியங்கள் அவங்களுக்கு தேவையா இருக்கும். ஆனா அந்த காரியத்தை நம்ம தீர்க்காதனால அவங்க ஆவிக்குரிய காரியத்தை அவங்க ஏற்றுக்கொள்கிறது. You always preach to the people and say all problem comes from the spirit, and because of the spirit this thing happening. You tell the people, say all correct, okay, fine, I understand, but what to do now? Nothing. அவங்கள்ட்ட வந்து எப்போதும் நம்ம வந்து சொல்லுவோம், இந்த பிரச்சனை எல்லாம் வந்து நடக்கிறது இந்த ஆவிக்குரிய காரியத்தை நம்ம சரிப்படுத்தாதனால தானே. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் சரிதான், ஆனா இப்ப நான் என்ன செய்யணும், என்னோட பிரச்சனைக்கு தீர்வு என்ன? You don't give him any clue what to do. அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல கூட தேவையில்லை. Church, children of God, you must tell people what to do. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம திட்டம் தெளிவா சொல்ல வேண்டும். Remember Jesus when he was supposed to pay the tithe or not tithe, the tax to the Romans, what Jesus said, go here, put a string, you will get a fish, open the belly, you will get a coin and pay. See how precisely he is telling. Look at him. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்கிற வேளையில அந்த வரி கட்டுறதை குறித்து வந்து அவர் வந்து சொன்னாரு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த வரியை வந்து கட்டணும்னா இந்த இடத்துக்கு போ, தூண்டில போடு, ஒரு மீன் வந்து கிடைக்கும், அந்த வயிற்றை வெட்டி பார்த்தனா அதுக்கு வந்து ஒரு காசு இருக்கும், ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுன்னு சொல்றாரு. Remember how Jesus when he was preparing for his last supper, he tell his people, you follow that man, the man will go somewhere, you will see a donkey, and then you go to the owner of the house and go and ask, my master need a room for banquet. இயேசு கிறிஸ்து அந்த மேலறையில அந்த பந்தி வந்து ஆயத்தம் பண்ணிக்கிற வேலை அவர் கொடுத்த கட்டளை திட்டவட்டமா இருந்துச்சு. இந்த இடத்துக்கு போ, அங்க வந்து ஒரு கழுதை இருக்கும், அந்த கழுதையினுடைய முதலாளி கிட்ட போய் கேளு, மேல வந்து ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்தை தயார் பண்ணுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொன்னார். And when the man asked for the owner of the owner of the building never said no. He could have said no, right? But he never said no. He said okay. Look how precision he was. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த முதலாளி கிட்ட அவங்க போய் கேட்கிற வேலையில அவர் வந்து முடியாதுன்னு சொல்லவே இல்லை. முடியாதுன்னு அவனால சொல்ல முடியும், ஆனா அவர் சொல்லவே இல்லை. அவர் அப்படியே வந்து கீழ்ப்படிந்தார். Look at Zebedee. Look at his disciples. All were mending net. Jesus say, leave your net and come. They left everything and they go with Jesus. They could have said, I am not coming. சீடர்களுடைய வாழ்க்கையில இருந்து பார்க்கிற வேலையிலும் அவங்க வந்து வலையை பின்னி கொண்டிருந்தாங்க. அவங்க தேவன் இயேசு கிறிஸ்துவை அழைக்கிற வேலையில அவங்க அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். The scripture says they left the net of their fathers and followed Jesus blindly, don't know where they are going and what they are going to do and how they are going to live. அவங்க வந்து அவங்களுடைய தகப்பனுடைய அந்த வலையை வந்து அப்படியே வந்து போட்ட இடத்துலயே போட்டுட்டு அப்படியே எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இயேசு கிறிஸ்து பின்தொடர்ந்து வந்தாங்க. Remember, these people are all business people. They have their own boats. They are working on their own businesses. It would be very crazy for somebody to live like that and come. அவங்க ஒவ்வொருவரும் வந்து வியாபாரம் செய்கிறவர்களா இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய போட்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்க எல்லா காரியத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்தாங்க. Because Jesus Christ was able to speak to the right thing at the right place to the right person. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சரியான நேரத்துல சரியான விதமாக சரியான நபர்கிட்ட அவர் பேசினார். That is what it means to win soul. அதுதான் வந்து ஆத்தும ஆதாயம் என்று. If you want to win soul, fix their problem. இதனால ஆத்தும ஆதாயம் வந்து நம்ம பண்ணனும்னா அவங்களோட பிரச்சனையை நம்ம தீர்க்க வேண்டும். Holy Spirit is the one who will fix it, but you are the one who is supposed to speak it. பரிசுத்த ஆவியானவரே அந்த காரியத்தை வந்து அவர் தீர்த்து வைப்பார், ஆனா நம்ம தான் அந்த வார்த்தையை பேச வேண்டும். Today what are you speaking? இதனால என்ன காரியத்தை நம்ம பேசுகிறோம்? We don't have precision. நம்ம வந்து சரியா பேசிக்கிறது இல்ல. Why we don't have precision? நம்ம ஏன் சரியா பேச முடியல? Because you are not spending enough time with God. காரணம் தேவனோட வந்து நம்ம நேரத்தை செலவு பண்ணிக்கிறது இல்ல. Great patriarchs of the Bible and even alive people right now, they say they are spending 3 hours to 5 hours a day in the presence of God, and that's why they are so sharp and accurate.
தேவ புத்தகத்துல இருக்கிற தேவனுடைய புத்திரர்களும் இப்ப இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களும் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாச்சும் வந்து தேவனுடைய பிரசன்னத்துல காத்திருக்காங்க. All of you know about that. நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்து இந்த காரியத்தை அறிந்திருக்கிறோம். We have preached about it many times, 1 time, 2 times, 3 times, 1000 times. In fact, I think I don't know how many times I preached about the same thing. You said faster, I try to do, but I cannot. நம்ம வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி 1000 வாட்டி கோடிக்கணக்கான வாட்டி வந்து இந்த காரியத்தை வந்து நம்ம கேட்டிருப்போம். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன வந்து சொல்லுவோம்னா, நான் செய்யலாம்னு நான் முயற்சி பண்றேன், என்னால முடியல. Have you fast towards it? அது கட்டாயமா வந்து நம்ம செய்து பார்த்திருக்கோமா? Spending time with God. God, I want to listen something. If I don't have a word from you, that man is going to come. What am I going to tell that boy? What am I going to tell that girl? What am I going to tell my boss? What am I going to tell my husband? What am I going to tell my wife? If you do that, இந்த நாள்ல தேவனுடைய இடத்துல இப்படியா சொல்லியிருக்கோமா? ஆண்டவரே, நீங்க என்கிட்ட பேசியே ஆகணும். காரணம் அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து தீர்வு கேட்பான், இந்த நபர் வந்து என்கிட்ட தீர்வு கேட்பாங்க, கணவன் வந்து கேட்பாங்க, மனைவி கேட்பாங்க, பாஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கட்டாயம் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோமா? have you fast God? தேவனை வந்து நம்ம கட்டாயப்படுத்தி கேட்டிருக்கோமா? No, that's your problem. இல்ல, அதுதான் வந்து நம்மளோட பிரச்சனை. That is the problem of the whole church. அதுதான் வந்து சபையோட பிரச்சனையா It இருக்கு. does not need your pastor to do it. You do it for yourself. அது நம்மளோட போதகர் அந்த காரியத்தை செய்யணும்னு எதிர்பார்க்க வேண்டாம், நம்ம செய்ய வேண்டும். You have to have your personal connection with God. So you must come together with the pastor and to bring the kingdom of God to the kingdom ends of the earth. So தேவனோட நம்ம ஒருமனமா இருந்து அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம போதகரோட சேர்ந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும். Understand? புரியுதா? The problem is not with the preacher, the problem is not with the Bible, the problem is with you. இந்த நாள்ல செய்தியாளர்கிட்ட பிரச்சனை இல்ல, வேதத்துல பிரச்சனை இல்ல, பிரச்சனை நம்ம இடத்துல தான் இருக்கு. Don't point fingers and tell, oh pastor you are not doing, preacher you are not doing, uncle you are not doing, auntie you are not doing. Forget about them. What are you doing? போதகர் செய்யல, இந்த சுவிசேஷகர் செய்யல, இந்த அங்கிள் செய்யல, இந்த ஆன்ட்டி செய்யலன்னு நம்ம சொல்லாதபடிக்கு இந்த நாள்ல நம்ம கேட்க வேண்டிய கேள்வியானது, நம்ம என்ன செய்தோம்? That is the question God is asking you today. What have you done? தேவன் கேட்கிற கேள்வியானது, நீங்க என்ன செஞ்சீங்க? Are you profitable unto the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம லாபம் கொண்டு வரவங்களா இருக்கிறோமா? Remember in Matthew chapter 25, மத்திய 25வது அதிகாரம் verse 28. 28வது வசனம். Let me read only this verse. Take therefore the talent from him and give it to the one who had the 10 talents. Verse 29. And unto each one that has been given shall be given, who have been given, and he shall have abundance. But for him that hath not shall be taken away even that which he had. மத்திய 25வது அதிகாரம் 28 29 வசனங்கள். அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்க, உள்ளவனுக்கு அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். Looks very unjust. இது வந்து பார்க்க நீதி இல்லாத ஒரு காரியமா இருக்கு. God says whoever do it well, give him more. யார் வந்து செய்தாங்களோ அவங்க நல்லா செய்தாங்க, அவங்களுக்கு இன்னும் கூட கொடுக்கணும். Whoever don't have, whatever they have, also take it out. யார்கிட்ட வந்து அவங்க செய்யலையோ, அவங்களுக்கு இல்லையோ, அவங்களுக்கு இருக்கிறத வந்து எடுக்கப்படும். Don't play with God. It is not a time of playing and saying, oh never mind, tomorrow la, day after tomorrow la, next week la, next month la, next year la. God, if you are not moving, God will take it out from you. And don't blame God for it, because that is what God thought. So நம்ம எப்போது வந்து என்ன சொல்றோம்னா, நாளைக்கு செய்யலாம், அடுத்த வாரம் செய்யலாம், அடுத்த மாசம் செய்யலாம், அடுத்த வருஷம் செய்யலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கொண்டே இருப்போம். ஆனா இந்த நாள் ஒரு ஜாக்கிரதையான ஒரு காரியம், இந்த வசனத்தின் பிரகாரம் நம்மளுக்கு நம்ம செய்யாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு இருக்கிறத வந்து எடுக்கப்படும். That is why I want to tell you, you know about that story about the 5 talent, 3 talent and 1 talent. You know about the story. I don't want to repeat again. அந்த தாளந்துடைய அந்த ஓமையை குறித்து நம்ம அறிந்திருக்கோம். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்துடைய அந்த கதையை அது குறித்து நான் பேசல. Quality of soul winning people are people who are able to solve problem. ஆத்ம ஆதாயம் செய்கிறவருடைய ஒரு தரம் வந்து என்னன்னா, ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். This is the quality number 3 that I want to tell to you. The third quality a person must have in the kingdom of God, you must have the ability of solving problems. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுடைய தரமானது, மூணாவது தரம், ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். Today this is the question that I want to put to you. இந்த கேள்விதான் இந்த நாள்ல உங்களிடத்துல நான் வைக்கிறேன். Are you able to solve the problem of the people? ஜனங்களுடைய பிரச்சனையை நம்ம தீர்க்க முடிகிறதா? It may not be in your capacity, you may not have the strength,
but with God all things are possible. நம்மளுக்கு அந்த பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனோடு நம்ம காரியங்களை செய்கிற வேளையில எல்லாம் முடியும். You may not be the prime minister, you may not be the mantri kesehatan, you may not be the governor, but when you are with God, you speak, God do. நம்ம வந்து பிரதம மந்திரியா இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஆளுநரா இல்லாமல் இருக்கலாம், நம்மளுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனோடு நம்ம செய்கிற வேளையில தேவன் நம்மளுக்கு அந்த காரியத்தை செய்து முடிப்பார். These are the three qualities I think you understood one by one. இந்த மூன்று காரியங்களும் இந்த நாள்ல பார்த்தோம், உங்களுக்கு புரிந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். Let's go to the three practical aspects that you need to implement. இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய மூன்று செயல்பாட்டின் காரியங்களை குறித்து பார்க்கலாம். Write it down. எழுதி கொள்ளுங்கள். Practical aspect 1, or you can put as number 4. Prayer must be specific. நான்காவது குறிப்பாக கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஜெபமானது மிகவும் உன்னிப்பாய் இருக்க வேண்டும். Okay, God wants a specific request to be made to him. So நம்ம தேவனிடத்தில் ஏறெடுக்கிற ஜெபமானது அது வந்து சரியானதா இருக்க வேண்டும், உன்னிப்பாய் இருக்க வேண்டும். God don't want a general prayer. நம்ம வந்து ஒரு பொதுவான ஜெபத்தை வந்து பண்ண கூடாது. If you look in Matthew chapter 6 verse 9 to 13, மத்தேயு 6வது அதிகாரம் 9 ல இருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, everybody knows this scripture is because this is the Lord's prayer. எல்லாத்துக்கும் வந்து இந்த வசனங்களே தெரியும், காரணம் இது வந்து பரமண்டல ஜெபம். Today I want to ask you a honest question to you. How many of you telling this Lord's prayer every day? இதனால உங்களை பார்த்து கேக்குறேன், நீங்க வந்து நேர்மையா சொல்லுங்க, எத்தனை பேர் அனுதினமும் இந்த வசனத்தை நம்ம சொல்லுகிறோம்? பரமண்டலங்க பிதாவே, our Father in heaven, hallowed be your name, your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, forgive our sins, forgive us our sin against us. Lead us not in temptation, deliver us from all evil. How many of you say that every day? எத்தனை பேர் வந்து இந்த வசனத்தை சொல்லுகிறோம்? Good. How many of you don't say every day? யார் எத்தனை பேர் வந்து நம்ம அனானிக்க Good. சொல்லுகிறோம்? Also, you know, I want to tell you a secret. I want to tell you a secret. The prayer, read this verse carefully. Read this verse very, very carefully. Matthew chapter 6 verse 9. இந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம். Okay, enough. That's it. God is telling here, listen, Matthew chapter 6 verse 9 says, after this manner, therefore shall pray. தேவன் வந்து இந்த வசனத்துல வந்து என்ன சொல்கிறார்னா, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமா. It is a manner. It is not a prayer. It is a template. So அது வந்து ஒரு மாதிரி ஒரு செயல்பாடு. contoh saja. அது வந்து ஒரு உதாரணம் மாத்திரமே. If you go to Microsoft Windows, நீங்க விண்டோஸ் வந்து நீங்க வாங்குனீங்கன்னா, you go to Excel, you will have a lot of templates inside. So நீங்க Excel வந்து வாங்குனீங்க, அது உள்ளுக்கு வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். Even Microsoft Word, whatever everything got templates inside. எந்தெந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணா கூட அவங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் கொடுத்திருப்பாங்க. In the template everything is blank. So அந்த டெம்ப்ளேட்ல வந்து நம்ம அந்த கையேடுல வந்து பார்க்குற வேளையில அது எல்லாமே வந்து கோசமா இருக்கும். You have to fill in your information inside the template. So உங்களுக்கு வேண்டிய காரியத்தை நீங்க அதுல வந்து நீங்க போட வேண்டும். Today the church problem is this. You are giving the template back to God. Empty. இதனால தேவன் வந்து நமக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கோம். அந்த உதாரணத்தை தேவனிடத்துல நம்ம திருப்பி கொடுத்துறோம். Blank page. So தேவன் வந்து கோசமா கொடுத்தானா நம்மளும் திருப்பி தேவனிடத்துல கோசமா கொடுப்போம். பரமண்டலங்கள் பிதாவே, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவர் சொல்றாரு, ஏய் என்ன பிரேயர் சொல்லு. இதனால நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, பரமண்டலங்களே எங்க பிதாவே உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக சொன்னோனே தேவன் நிறுத்திட்டு உன் ஜெபத்தை சொல்லு, நீ இது சொல்லுன்னு சொல்லுவாரு. டெம்ப்ளேட் தெரியும் எனக்கு, அத நான் தான் கொடுத்தேன் உனக்கு. என்கிட்ட கொடுத்து என்கிட்ட திருப்பி கொடுக்குறீங்க. மேட்டர் சொல்றாரு. நீங்க கேட்டீங்க? Is nothing wrong telling our Lord's prayer, nothing wrong with that. பரமண்டல ஜெபத்தை சொல்லுகிறது தப்பு இல்ல. I want you to tell, you have to go further, fill in the template according to your need. ஆனா இந்த நாள்ல நான் சொல்லுகிற காரியம் வந்து என்னன்னா, அது சொல்லுகிறது நல்லது, ஆனா அந்த சொல்லுகிறது மாத்திரம் இல்ல, ஒரு படி வந்து நம்ம மேல போய் நம்மளோட தேவைகளும் அதுல வந்து நம்ம போட்டு சொல்ல வேண்டும். Look at point number 1. முதலாவது குறிப்பை எடுத்து பார்ப்போம். Hallowed be our Father in heaven, hallowed be your name. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. God is asking you to fill up the activities that you are going to do in order for you to hallow God's name. இதனால நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும்னா,
தேவனுடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாய் நம்ம செய்கிற செயல்களை வந்து நம்ம அதுல சொல்ல வேண்டும். Put there. Don't tell God hallowed be your name. God say, what you are going to do? Tell me. இந்த நாள்ல தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக மாத்திரம் சொல்லாதீங்க. தேவன் வந்து என்ன கேட்பாருன்னா, எப்படி என் நாமத்தை பண்ண வைக்க போற? You getting it? புரியுதா? How many of you understand what I am telling you? எத்தனை பேருக்கு வந்து இங்க புரியுது? You got to fill up with activities. Don't pray empty pages every day. Fill up with activities. These are the things I am going to do in order to hallow my God's name. இந்த நாள்ல நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும்னா, தேவனுடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணும்படியா என்னென்ன செயல்களை நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு தேவனிடத்துல எழுதி நம்ம ஜெபிக்க வேண்டும். Thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. When you pray like that, put down the activities that you are going to make the kingdom come. இந்த நாள்ல தேவனுடைய ராஜ்யம் வரும்படியா நம்ம என்னென்ன செயல்களை செய்ய போறோம்னு சொல்லிட்டு நம்ம எழுதி நம்ம தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டும். Are you getting it? புரியுதா? Don't ever again just simply having a rosary. Nothing wrong with having a rosary. Having a rosary and keep telling our Lord's prayer, Hail Mary prayer, this prayer, that prayer, nothing works. Because why? God say this is only a template. இதனால அந்த பரமண்டல ஜெபத்தை நம்ம சொல்லி ஜெபிக்கிறது தப்பு இல்ல. ஆனா இந்த நாள் நம்மளோட செயல்பாடு இல்லாம நம்ம ஜெபிக்கிறது அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. Today church is having the problem. They pray and no answer because God say no plan. இதனால சபை ஜெபிக்கிற வேளையில பதில் வரது இல்ல. காரணம் அதுல வந்து எந்த ஒரு திட்டம் இல்ல. ஒரு திட்டமும் போடல. எம்டி அப்படியே போட்டு அவர் எம்டி நீங்களும் எம்டி. எல்லாமே எம்டி சுத்தமா. So that is why there is no answer in the prayers. அதனால தான் ஜெபத்துல நமக்கு பதில் கிடைக்கிறது இல்ல. You have your own needs, you have your own challenges. So நமக்கு நம்மளுடைய தேவைகள் இருக்கு, நம்மளுடைய சவால்கள் இருக்கு. It could be education, it could be a life partner, it could be a transfer, it could be a job, it could be a finance, it could be a business, it could be anything. God say, tell to me specifically. நமக்கு வந்து பண ரீதியில தேவை இருக்கலாம், படிப்புல, டிரான்ஸ்ஃபர்ல, மற்ற பிசினஸ்ல, மற்ற ஒவ்வொரு காரியத்துல வந்து நமக்கு சவால்கள் இருக்கும், நமக்கு தேவைகள் இருக்கும். அது வந்து நம்ம எழுதி நம்ம திட்டவட்டமா தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டும். I advise to you, I give you a good suggestion, write it down. If you can read and write, please write it down and read it before God. God, according to your prayer, the Lord's prayer, I am reading this. These are my specific needs. These are my specific things that I want to do for this purpose. Say that to you in your life. அதனால உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சுன்னா நான் வந்து என்ன வந்து உற்சாகப்படுத்துக்கிறேன்னா, ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்க ஒவ்வொரு குறிப்பையும் வந்து திட்டவட்டமா வந்து நீங்க எழுதி நீங்க தேவனிடத்துல கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த தேவைகள்லாம் இருக்கு, உங்களோட சித்தத்தின் பிரகாரம் இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க. Put the date. தேதியை வந்து போடுங்க. Put the time. அந்த நேரத்தை போடுங்க. Put the design. அந்த நீங்க செய்ய போற காரியத்தை போடுங்க. Put the values. என்னென்ன காரியம் வந்து எவ்வளவு வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு போடுங்க. Don't say, God, I want to slim down, tone down, I want to become smaller. Don't pray like that. God will never answer. நான் வந்து என்னோட weight வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பொதுவா ஜெபிக்காதீங்க. Say, God, now I'm 91.6 kg. By another 3 months or another 6 months, I must be 80.6 kg. That prayer answer. இன்னைக்கு வந்து என்னோட இடை வந்து 91.6 கிலோகிராம் வந்து இருக்கு. இன்னும் 3 மாசத்துல நான் 80.6 வந்து நான் வரணும்னு சொல்லிட்டு நீங்க திட்டம் தெரியுமா வந்து நீங்க ஜெபிக்க வேண்டும். When you pray, Holy Spirit start tell you what to do. நீங்க அப்படியே வந்து ஜெபித்து அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிற வேளையில பரிசுத்தாவியானவர் கற்றுக் கொடுப்பார். Holy Spirit will say, cut down this thing, cut down that thing, do this, do that. Then instruction comes. பரிசுத்தாவியானவர் திட்டம் தெளிவுமா வந்து இது வந்து நீ எடுக்க கூடாது, இது வந்து நீ செய்யணும்னு சொல்லிட்டு திட்டம் தெளிவுமா வந்து பரிசுத்தாவியானவர் கற்றுக் கொடுப்பார். If you are doing a business, நீங்க வந்து பிசினஸ் வந்து நீங்க செய்து கொண்டிருக்கீங்க. Put your dates, how your business should look like by another 6. Don't worry about the amount. You can put whatever amount you like, because with God nothing is impossible. And pray, God, this is how it's supposed to look like. I am praying in Jesus name. நீங்க வியாபாரம் செய்தீங்கன்னா நீங்க வியாபாரம் செய்கிற அந்த தொகை என்ன தொகை வந்து நீங்க அந்த வியாபாரத்துல வந்து நீங்க எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை போடுங்க. அது தொகை குறித்து வந்து இல்ல, தொகை வந்து பெருசா கூட இருக்கலாம். ஆனா தேவனால வந்து அது நம்மளுக்கு அந்த காரியம் செய்ய முடியாமல் இருக்கு, ஆனால் தேவனால அந்த காரியத்தை செய்ய முடியும். Remember, God is someone who do something that you cannot do. So தேவன் நம்மால் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்து காட்டுகிற தேவன். அதான் தேவன்.
அதான் தேவன். If it's going to do something you can do, then he's not God. It is the man. So நம்மனால செய்ய முடியாத காரியத்தை அவரே வந்து செய்தார்னா அவர் வந்து ஒரு மனுஷனா இருக்கிறார், அவர் தேவன் அல்ல. God always want his children to be like him. Do something that is impossible. என்ன காரியம் வந்து செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை செய்து முடிக்கிறவர் தான் தேவன். God loves such people. தேவன் வந்து அப்படிப்பட்ட ஜனங்களை மிகவும் நேசிக்கிறார். Today, if it's your children education, bring your children information, put all the code of subject that your son or daughter is taking, put all A, this A, not the other A, joker A, all A, lay down your hand and pray, God, thank you for giving my daughter like this, and then God will start speaking to you what you should do with your daughter. இதனால உங்க பிள்ளைகள் வந்து படித்து கொண்டு வந்தாங்கன்னா அவங்க படிக்கிற அந்த படிப்போட அந்த கோட் எல்லாத்தையும் வந்து எழுதி இந்த பாடத்துக்கு இந்த கிரேட் ஏ எல்லாம் வந்து போட்டு தேவன் இடத்துல நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. சோ தேவன் வந்து அந்த காரியத்தை செய்வார். When you put your result, your daughter result beside your plan with God, it will never match. சோ நீங்க எதிர்பார்க்கிற காரியமோ நீங்க செய்கிற திட்டமும் வந்து நீங்க பக்கத்துல எதிர்பார்க்கிற காரியம்ல இருக்கிற ரிசல்ட்ட சொல்றேன். இருக்கிற காரியமோ நீங்க எதிர்பார்க்கிற காரியமோ வந்து நீங்க பக்கத்துல வச்சீங்கன்னா அது வந்து சரியாவே இருக்காது. Here you put A, here is C. A இங்க போட்டுருப்பீங்க ஆனா இங்க C ஆ இருக்கும். Here you put B, here is E and F. இங்க வந்து நீங்க B போட்டுருக்கலாம் ஆனா இங்க வந்து E F ஆ இருக்கும். Now God will tell you what to do with the subject. அப்போ வந்து தேவன் இந்த காரியத்தை நீங்க எதிர்பார்த்த காரியமா மாற்றணும்னா என்னென்ன காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு For this subject you do this, for this subject you do that, for this subject you do this. That is how God speaks to you, parents. So தேவன் வந்து எப்படி அவங்க சொல்றாங்க இந்த பாடத்துக்கு நீ இப்படி செய், இந்த பாடத்துக்கு நீ இப்படி செய்ன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா தேவன் கற்றுக் கொடுப்பார். Children, you yourself God will speak to you what to do. So பிள்ளைகள் உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். Don't blame your parents. உங்களோட பெற்றோர்களை வந்து நீங்க குறை சொல்லாதீங்க. I got no tuition, I got no this, I got no that. We all never had anything like that also. When our time of studies, we never had all that luxury also. நீங்க வந்து இந்த நாள் சொல்லாதீங்க எனக்கு டியூஷன் இல்ல, இந்த காரியம் இல்ல, இந்த காரியம் இல்லன்னு சொல்லிட்டு நீங்க குறை சொல்ல வேணாம். காரணம் எங்களோட காலத்துல அந்த காரியங்கள் எங்களால வந்து எங்களுக்கு தயார் பண்ணவே முடியாது. Today I was so surprised. They got link, link from Jabatan Pendidikan. You go to the link, everything there. Question, answer, a template, a pass here, everything is there. And yet you say you can get a C for it. I cannot understand you. I really can understand. This is what I tell my children. Jabatan Kesehatan, Kementerian Kesehatan பண்டிடிக்கானோடைய அந்த KPM உடைய வெப்சைட்ல வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க எல்லா லிங்க்கும் இருக்கு. ஒவ்வொரு பாடத்துக்கும் முன்ன இருந்த பரீட்சை பேப்பர், அதோடைய பதில், கேள்வி எல்லாமே வந்து அங்க வந்து இருக்கு. அது வந்து ஆனா இந்த நாள்ல எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வந்து இன்னும் சரியான தேர்வு வந்து எடுக்க முடியாம. You don't have the link, ask Dr. Melvin or Dr. Karis. They have it. You call them and ask. I want to hear. I will ask them. How many people asked them? இந்த நாள்ல உங்களுக்கு எங்க வந்து எடுக்கணும்னு தெரியலனா SPM Flix நான் நிறைய கொடுத்தேன். SPM Flix நீங்க போயிட்டு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து இருக்கும். சோ அதுல நீங்க நேரா போயிட்டு நீங்க உங்களோட காரியத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். Understand? That is how specific you should pray. எப்படி தான் வந்து நீங்க திட்டவட்டமா வந்து நீங்க ஜெபிக்க வேண்டும். Don't pray, Father Lord, bless my son, bless my daughter. You don't do anything, your children don't do anything. The A is going to come from heaven now. இதனால எனக்கு A வந்து கிடைக்கணும். ஆனா நீங்க வந்து செய்யாம பிள்ளைகளா வந்து ஒண்ணும் செய்யாம இருந்துச்சுன்னா A வந்து கிடைக்காது. Or the parents are sending tuition after tuition after tuition after tuition. The daughter, I don't want to study. It doesn't work. It doesn't really work. இதனால பெற்றோர்கள் வந்து முயற்சி செய்வாங்க. ஆனா பிள்ளைகள் வந்து முயற்சி செய்யாமல் இருந்தாங்கன்னா அந்த காரியங்கள் வந்து நிறைவேறாது. That is why God said you must have the unity. அதனால தான் the one mindedness. நமக்கு ஒற்றுமை, நமக்கு ஒரு சிந்தை வந்து இருக்க வேண்டும். The father say you must study, the son say no, I want to do business. No unity. How to bless, how to be prosper. இதனால பெற்றோர்கள் படிக்க சொல்லுவாங்க. ஆனா பிள்ளைகள் வந்து நான் வந்து பிசினஸ் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு சிந்தை இருக்காது. Brother, sister, I tell you one more thing. It may hurt you, but I need to tell what I need to tell. இந்த காரியத்தை நான் சொல்லுகிற வேளையில உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நான் சொல்லி ஆகணும். Whether you going to be a billionaire or trillionaire, whatever, you still need education. இந்த நாள்ல நீங்க கோடீஸ்வரன் ஆகணும்,
எப்படிப்பட்ட 1000 கோடீஸ்வரர்களா கூட ஆகலாம். ஆனா உங்களுக்கு படிப்பு தேவை. Because nobody can fool you. காரணம் வந்து உங்களை வந்து யாரும் வந்து முட்டாள் ஆக்க முடியாது. If you don't have education, people can just twist and turn and you will be fooled. உங்களுக்கு கல்வி வந்து இல்லைன்னா ஜனங்கள் இப்படியே வந்து மாற்றி வந்து பேசி உங்களை ஒரு கஷ்டத்துக்குள்ள கொண்டு They வந்துரும். will put extra 2 zeros in your check, you're gone. அவங்களோட செக்ல வந்து 2 கோசம் வந்து போட்டாங்கன்னா கூட They will just move 1 theta per point, decimal point, 2 decimal point, 3 decimal point, you become bankrupt. So 2 இடம் வந்து கோசத்தை தள்ளி வச்சாங்கன்னா வந்து நம்ம bankrupt ஆயிரும். Because you don't know, you sign when you are. காரணம் நம்ம பார்க்காமலே சைன் In பண்ணி. this age, you need education even though you are a billionaire. You need education. நீங்க கோடீஸ்வரர்களா இருந்தா கூட இந்த காலத்துல உங்களுக்கு கல்வி தேவை. That is why I want to tell you, don't ever neglect your education when you can study. உங்களால வந்து படிக்க முடிந்த காலத்துல நீங்க படிக்காமல் இருந்துடாதீங்க. Okay, I'm not talking about education. I don't know why I'm talking this too much. Okay, what God is trying to tell, your prayer has to be specific. உங்களோட ஜெபமானது தெளிவா இருக்க வேண்டும், குறிப்பா இருக்க வேண்டும். Okay, this is the best part. The best part is God don't want you to help him. Oh God. இது ஒரு வியப்பான ஒரு காரியம் வந்து என்னன்னா நம்ம வந்து தேவனுக்கு உதவி செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கல. Most Christians think God cannot help them, so they need to help God. எப்போதும் வந்து நம்ம என்ன யோசிப்போம்னா தேவனால இந்த காரியம் வந்து செய்ய கஷ்டம், அதனால நான் உதவி செய்யணும். I think I told last week, when did the day Adam was created? போன வாரத்துல வந்து நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். எப்ப ஆதாம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டான்? Day 6. 6வது நாள். Not day 1. முதல் நாள் அல்ல. Okay, I'm coming to my next point. The second point is the quality of children of God. You must embrace the holy word of God and let the Holy Spirit do it. இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் வந்து இந்த கையேடு வந்து நம்ம எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம பரிசுத்தாவியான இடத்துல எல்லாத்தையும் செய்ய வந்து விட வேண்டும். This is the manual. இதுதான் வந்து அந்த கையேடு. Okay, when you got the manual, you read it, you use it, and the Holy Spirit will do the work. அந்த கையேடு வந்து நமக்கு கிடைக்கிற வேளையில அந்த காரியத்தை வந்து நம்ம படித்து அதை கற்றுக்கொண்டு அந்த காரியத்தை அப்படியே செய்கிறவர்களா இருக்க வேண்டும். How many of you buy new TV? Now no more VCR, whatever lah, new things, or even a car. When you buy, what is the first thing they give you when you open the box? இதனால புதிதா வந்து ஒரு காரியத்தை நம்ம வாங்கணும்னா டிவி வாங்கலாம், ஒரு காடி வாங்கலாம். வாங்குற வேளையில முதலாவது நமக்கு கையில வந்து என்ன கொடுப்பாங்க? When you open the box, let's say you buy a handphone. You open the box. What is the first thing that you see? இந்த ஹேண்ட்ஃபோன் வாங்கணும்னா முதலாவது காரியம் வந்து அந்த பாக்ஸை திறந்தோனே என்ன இருக்கும்? What do you see? Can talk. The paper is at the back. In front, what you will see? முன்னுக்கு வந்து என்ன இருக்கும்? There will be a book. ஒரு புக் இருக்கும். The book is called the book of the manual or the manufacturer's manual. அது வந்து இது ஒரு கையேடுன்னு சொல்லுவாங்க. அந்த கையேடுல அது தயார் பண்ணவங்களுடைய அந்த ஒவ்வொரு குறிப்புகளும் வந்து அதுல போடப்பட்டிருக்கும். How many of you, I think you're going to laugh, how many of you have read it fully through before you use the handphone? இந்த நாள் கேட்கறதுக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஹேண்ட்ஃபோன் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்பாக எத்தனை பேர் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த கையேடை வந்து படிச்சுட்டு தான் நம்ம பாய்க்கிறோம். You throw it away, right? எடுத்தோடனே முதல்ல தூக்கி போட்டுருவோம். Because why? You think you know already lah. What is this? This is all I know. I don't need to read all this stuff. இதெல்லாம் வந்து நான் படிக்க தேவையில்ல, எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம நேரா போனை பாய்க்க ஆரம்பிச்சிருவோம். Inside the phone there might be 150 function. You only know 3 function. அதுல வந்து அந்த போன் உள்ளுக்க 150 காரியங்கள் வந்து நம்மளால செய்ய முடியும். ஆனா நம்மளோட அறியாமையினால நம்ம 3 காரியத்தை தான் செய்வோம். Receive call. போன் வந்து எடுப்போம். Call people. ஆளுங்களுக்கு கால் பண்ணுவோம். Send message. மெசேஜ் அனுப்புவோம். If little bit more, you can download videos or upload videos. இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பார்த்தோம்னா வீடியோ வந்து டவுன்லோட் பண்ண முடியும், அப்லோட் பண்ண முடியும். 5 out of 150. So 150 காரியத்துல 5 காரியத்தை தான் நம்மளால செய்ய முடியும். And because why? Because you think you know already. அது ஏன்னா நம்ம வந்து நமக்கு ஏற்கனவே காரியங்கள்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்ன நம்ம யோசிக்கிறதுனால. Today what God is trying to tell, your manufacturer is not Samsung, is not Mercedes-Benz, is not Toyota, is not Honda. நம்மள தயாரிச்சவங்க வந்து சாம்சங் இல்ல, மெர்சிடிஸ் பென்ஸ் இல்ல, டொயோட்டா இல்ல, ஹோண்டா இல்ல. Our manufacturer is in heaven, he is Jesus Christ.
நம்மளை படைத்த தேவன் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன், பரலோகத்தில் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. He have given you a manual, beautiful manual called Bible. அவர் வந்து நம்மளுக்கு இந்த கையேடை வந்து கொடுத்திருக்கிறார். ஒரு விசேஷமான கையேடு வேத புத்தகம். And you never read. ஆனா நம்ம வந்து இது படிக்கிறதே இல்லை. And that is why you only know 5 function of 150 function. அதனால தான் வந்து அந்த 150 காரியத்துல 5 காரியங்கள் மாத்திரமே நமக்கு தெரியும். This is my question to you. How much time you spend with the word of God is the amount of energy and power and authority and knowledge you will have in your life. இதனால நம்ம அப்படிப்பட்ட நேரத்தையும் பலத்தையும் வந்து நம்மளுக்கு கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு பலன் எவ்வளவு வல்லமை வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கும். You should not help God. The moment you read the Bible, you claim the promises, God start doing it for you because Holy Spirit does it for you. நம்ம வேதத்தை வாசித்து அங்க இருக்கிற அந்த கற்பனைகள் அங்க இருக்கிற வாக்குத்தத்தங்களை நம்ம எடுத்து தேவனிடத்துல சொல்லுகிற வேளையில தேவன் வந்து காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். Because the manufacturer knows the best way to handle the product. காரணம் அந்த தயாரித்த அந்த அந்த நபருக்கு தெரியும் எப்படியா அந்த காரியத்தை சரியாய் பயன்படுத்துகிறது. It will write like that. Do not operate this under wet condition. அங்க வந்து போன்ல வந்து அந்த கையேடுல வந்து பார்க்குற வேளையில ஈரமான இடத்துல இந்த காரியத்தை பயன்படுத்தாதீங்கன்னு போட்டிருக்கும். What happens when you take electric guitar and play in bathtub? So குளிக்கிற அந்த இடத்துல நீங்க எலக்ட்ரிக் கிட்டார் விளையாண்டீங்கன்னா என்ன ஆகும்? Electrocuted. So கரண்ட் அடிச்சு Short அடிச்சு. That is how many Christians are. அப்படிதான் வந்து अनेक கிறிஸ்தவர்கள். You are electrocuted for not knowing what is exactly written about you. நம்ம இப்படி கரண்ட் அடிச்ச நிலைமையில தான் இருக்கோம். தேவன் வந்து நம்ம என்னத்துக்கு வந்து நம்மளை படைத்தாங்கன்னு நம்ம அறியாமல் இருந்தனால. I will share to you what are the 3 things that you should not do. Later I will tell you later. 3 காரியங்கள் நீங்க செய்யக்கூடாத காரியத்தை குறித்து அப்புறம் நான் சொல்லுகிறேன். So what I want to tell you, the quality or the practice that you should do, number 2 is you must embrace the manual or the Bible. இதனால இந்த வேத புத்தகம் இந்த கையேடு வந்து நம்ம முழுமையா வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு படிக்க வேண்டும். Remember one thing, God created Adam on the day 6 because God don't want Adam's help. ஆதாமை வந்து 6வது நாள்ல தேவன் ஏன் வந்து படைத்தார்னா ஆதாமோட உதவி வந்து தேவனுக்கு தேவையில்லை. I can give you a story of a preacher. I think I don't want to tell the name. The preacher is preaching in England. அந்த செய்தியாளர் வந்து குறித்து வந்து நான் சொல்லுகிறேன். அவர் இங்கிலாந்துல வந்து அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். One day the pastor of the church compelled the preacher to go and stay in a lady's house. ஒரு நாள் அந்த சபையின் போதகர் அந்த செய்தியாளரை ஒரு பெண்மணியோட வீட்ல வந்து போய் தங்கும்படியாக அனுப்பினார். This is a German lady and a German man living in a house. So the pastor was forcing the preacher to go and stay there for at least 1 day. அங்க அந்த வீட்ல வந்து அந்த ஜெர்மனுடைய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து அங்க தங்கி இருந்தாங்க. அந்த போதகர் அந்த நபரை வந்து அந்த வீட்டுக்கு கட்டாயப்படுத்தி ஒரு நாளாச்சும் போய் தங்குன்னு அனுப்பினார். The preacher said, no, I'm not going. I have money. I can stay in the hotel. I don't want to stay in that home. I can pay for myself. No need. ஆனா அந்த செய்தியாளர் வந்து என்ன சொன்னாருன்னா, இல்ல வேண்டாம், நான் வந்து ஹோட்டல்ல தங்கிக்கிறேன், எனக்கு காசு இருக்கு, நான் ஹோட்டல்ல தங்கிக்கிறேன்னு வந்து சொன்னார். After the service finished, the German lady hold the preacher's hand and start pulling her to the car. So the செய்தி வந்து முடிந்த பிறகு அந்த பெண்மணி வந்து அந்த நபரோட கையை வந்து பிடித்து நேரா வந்து இழுத்துட்டு காடிக்கு வந்து போனாங்க. He thought it would be a big car, but it's a Volkswagen small one. ஆனா அது வந்து ஒரு சின்ன Volkswagen காடியா இருந்துச்சு. ஆமா காடி. Volkswagen. So they sat and the woman sat, so they drove to the home. அவங்க எல்லாம் உட்கார்ந்தாங்க, அவங்க வீட்டுக்கு பிரயாணம் பண்ணாங்க. So once they go, the lady said, Pastor, you can go up to the upper room. You go and wash up yourself. You come. Meanwhile, I prepare for you tea. வந்து என்ன சொன்னாங்க, நீங்க மேல வந்து அறை இருக்கு, சோ நீங்க போயிட்டு உங்களை குளிச்சிட்டு நீங்க அப்புறம் வந்து நீங்க இறங்கி வாங்க, நான் உங்களுக்கு டீ கலக்கி வைக்கிறேன். Because already lunch he never take. He was very hungry. The preacher was so hungry. மத்தியான சாப்பாடு சாப்பிடல, ஆனா அவருக்கு சரியான பசியா இருந்துச்சு. The preacher was thinking, tea only. அவங்க யோசிச்சாங்க, டீ மாத்திரமா? He was thinking in his heart. But okay. So the man came, the preacher came back, the lady was on tears preparing the tea. ஆனா அந்த நபர் வந்து திருப்பி வந்து கீழ வர வேளையில அவங்க வந்து பார்த்தாரு, அந்த பெண்மணி வந்து அழுது கொண்டே வந்து அந்த காரியத்தை தயார் பண்ணி கொண்டிருந்தாங்க. Half tea, half tears. பாதி டீ பாதி கண்ணீர்.
And the pastor was asking, what's up? What's happening with you? What's problem with you? அப்ப வந்து அந்த பேச்சாளர் வந்து கேட்டாரு, உனக்கு என்ன வந்து பிரச்சனை? She said they did a business and they went into a big loss, and the house that they're living, they need to pay within another week time, or else even this house will be taken into auction, and they don't know where to go, and that is the reason why I compel you to come to my house. I'm very sorry to force you to come. அப்ப வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு வியாபாரம் வந்து செஞ்சேன், இந்த வியாபாரம் வந்து ரொம்ப நொடிச்சு போயிருச்சு, இன்னும் ஒரு வாரத்துல இந்த வீடை வந்து நான் வந்து வித்து அந்த காலத்தை வந்து கட்டுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், சரி நீ வந்து மன்னித்துக் கொள்ளுங்க, அதனால தான் வந்து உங்களை கட்டாயப்படுத்தி இந்த வீட்டுக்கு வந்து கொண்டு வந்தேன். And then he understood, oh, now that is why you called me. And then she said, the preacher said to the lady, come, sit here, I want to talk to you something. அப்போ வந்து அந்த பேச்சாளர் வந்து அவருக்கு புரிஞ்சு ஏன் வந்து இந்த பெண்மணி வந்து இந்த வீட்டுக்கு வந்து வர சொன்னாங்கன்னு. அப்போ வந்து அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சரி நீ உட்காரு, அவனுக்கு சில காரியங்களை நான் பேச வேண்டும். He took the book of Genesis chapter 1. அவர் வந்து ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை எடுத்தார். Start reading from verse 1 to verse 8. 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசித்தார். Keep asking the lady, when did God created Adam? When did God created Adam? When did God created Adam? ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கிற வேளையில எப்ப தேவன் ஆதாமை படைத்தார், எப்ப தேவன் ஆதாமை படைத்தார்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தார். The lady was asking, why pastor, why preacher, you keep asking the same thing? Why your Korean Bible or whatever your Bible reading is different now? She's like confused, asking. அப்ப வந்து அப்படியே கேட்டுக்கொண்டிருக்க வேளையில அந்த பெண்மணி வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஏன் உங்களோட பைபிள் நீங்க எந்த கொரியன் பைபிள் வந்து படிக்கிறீங்களா, உங்களோட பைபிள் வந்து வேற மாதிரி இருந்து எழுந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி. The man said, no, the Bible is same. You are trying to help God. God don't want your help. You are slapping on God's face by doing favor for God. Wow. அப்போ வந்து அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, தேவனுக்கு வந்து உங்களோட உதவி தேவையில்லை, நீங்க ஒவ்வொரு வாட்டியும் தேவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறப்ப, நீங்க உதவி செய்யறப்ப தேவன் அந்த முகத்திலே அறையிறது போல இருந்துச்சு. Stop doing what you're doing. Let God do it. Your rest. The miracle will come into your life. Wow. So தேவன் வந்து கட்டாயப்படுத்தி அவர் வந்து அவருடைய காரியத்தை செய்யாதபடிக்கு தடை பண்ணாம நீங்க தேவன் வந்து அவருடைய நேரத்துல அவருடைய காரியத்தை செய்ய விடுங்க, தேவன் அற்புதத்தை செய்வார். The lady was asking, you mean I don't have to do anything? God will settle for me? Is that what you are saying, preacher? Tell me again. அப்ப வந்து அந்த பெண்மணி வந்து கேட்டாங்கன்னா, நான் ஒண்ணுமே செய்யக்கூடாதா, தேவனே வந்து எல்லா காரியத்தையும் செய்வாரா, அதுதான் வந்து நான் செய்யணுமான்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டாங்க. He said, yes, that's all you need to do. Stop doing what you're doing. Just let go and let the Holy Spirit handle it. வந்து அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நீ வந்து அமைதியா இருந்து பரிசுத்தாவியானவர் எல்லா காரியத்தையும் செய்யும்படியா வந்து விட்டுருன்னு சொன்னாரு. And the lady was so lifted up. Now no more tears. She said, wow, I think I got what I need to hear. My husband is coming soon. So வந்து அவங்க வந்து மிகவும் உற்சாகமா அவங்க வந்து சொன்னாங்க, நான் வந்து என்ன காரியத்தை வந்து நான் எதிர்பார்த்தனோ அந்த காரியம் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு, என்னோட கணவன் வந்து வரப்போறான்னு சொன்னாங்க. And the husband true enough came at the time. அப்போ வந்து அந்த கணவர் வந்து வந்தார் அந்த நேரத்துல. And she was sharing with so joy, overwhelming. You know what the preacher said? So nice. Preacher, can you repeat back to my husband? அப்போ வந்து அந்த கணவன் வந்து பார்த்து அந்த பெண்மணி வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த பதில் கிடைச்சிருச்சு, அந்த பாஸ்டர் வந்து பார்த்து, so நீங்க வந்து எனக்கு சொன்ன காரியத்தை அவங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. The preacher was thinking, I'm already 75% starving. If I tell again, I will be dead. Hungry. அப்ப வந்து அவர் யோசிச்சாரு, 75% எனக்கு பசியில நான் சாக போறேன் போல, இன்னும் வந்து நான் சொன்னேன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன். திருப்பி 2 hours சொல்ல பேச என்ன ஆகும்? அவர் மயக்கப்பட்டு விழுந்துருவாருட்டு, no lady, you tell your husband what I told you. அப்ப வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து உன்னோட கணவன்கிட்ட சொல்லு நான் சொன்ன காரியத்தை. After 2 weeks, 2 வாரம் கழித்து the preacher received a wonderful letter from the family, from the man and the woman, back to the preacher's home. அவர் வந்து திருப்பி வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து போயிட்ட பிறகு 2 வாரம் கழிச்சு ஒரு கடிதம் வந்து வந்துச்சு இந்த 2 பெண் கிட்ட இருந்து. And the letter was perfumed. So when he smelled the perfume, you know something is good. அதுல வந்து ஒரு வாசனை வந்து இருந்துச்சு, அந்த போட்டிருப்பாங்க அந்த கடிதத்துல. அவர் திறந்தோடனே வந்து அவருக்கு தெரிஞ்சிச்சு ஒரு நல்ல காரியம் தான். And he read the letter. Let me give it to you. Okay, read the letter. அந்த கடிதத்தை வந்து அவர் வாசிக்க ஆரம்பித்தார். Dear pastor, after you left, வந்து அங்க போட்டுருந்துச்சு, போதுகரே நீங்க வந்து
வீட்டுக்கு போன பிறகு both of us was rejoicing for God has already taken this problem. தேவன் வந்து இந்த காரியத்தை வந்து எடுத்து போட்டதுனால நாங்கள் மிகவும் சந்தோஷமா இருக்கோம். We stopped everything that we have been doing. என்னென்ன காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தோமோ அதை நாங்கள் நிறுத்தி விட்டோம். After 1 week, a buyer came to my house. ஒரு வாரம் கழிச்சு ஒரு வீடு வாங்குற ஒரு நபர் வந்து என்கிட்ட வந்தாரு. And the man offered me 7 times more the value of my house to buy my house. என்னோட வீட்டோடைய விலையை காட்டிலும் 7 மடங்கு வந்து அவர் வந்து கொடுத்தாரு. And we sold the house. We are debt free. God delivered us. Thank you for your message. அவர் அந்த நேரத்துல அந்த பணத்தை கொண்டு எங்களோட எல்லா கடனையும் வந்து நாங்க தீர்த்து இந்த நாள்ல வந்து கடனே இல்லாம நாங்க வாழ்ந்து கொண்டோம். In fact, we managed to buy another house in Jerusalem. Thank God for your word. நாங்க எருசலேம்ல வந்து இந்த ஒன்னொன்னு வீட வந்து வாங்கி இருக்கோம். உங்களோட செய்திக்காக நன்றி. This message is for you. God says. இந்த 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 செய்தியானது உங்களுக்காகன்னு சொல்லிட்டு Today you might be struggling, you must be trying, you must be doing this and that, A and B and B and C and D and F. God says, stop it. Let the Holy Spirit do. இதனால நம்ம A B C D ன்னு சொல்லிட்டு अनेक காரியங்களை வந்து நம்ம செய்து கொண்டிருக்கலாம். தேவன் இந்த நாள் நமக்கு சொல்லிக்கிற காரியம் வந்து என்னன்னா நீங்க செய்கிறதை அப்படியே நிறுத்தி தேவன் வந்து செய்யும்படியா Don't try to help God because he is God. So தேவனுக்கு உதவி செய்யாதீங்க காரணம் அவர் தேவனாய் இருக்கிறார். When he tells you to do it, just do it. So தேவன் சொல்லுகிற வேலையில நீங்க அப்படியே செய்கிறவர்களா இருக்க வேண்டும். Don't try to do on your own self and ask God to bless. That blessing will not come. உங்களோட சொந்த முயற்சியில செய்து தேவன் ஆசீர்வதிக்கும்படியா எதிர்பார்க்காதீங்க. தேவன் வந்து அப்படிப்பட்டவர் அல்ல. Are you getting what God is talking to you today? So தேவன் உங்களுக்கு பேசுகிற காரியத்தை நீங்க புரிந்து கொள்றீங்க. Drop it. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் நீங்க கைவிடுங்க. Drop your physical ability and drop your physical activities. Say, God, you are going to do it. I am going to rejoice. I embrace the Holy Spirit. Holy Spirit, you do it. How you do it, I don't know. தேவன் வந்து எப்படியா செய்வாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா தேவனிடத்துல முழுமையாக விட்டு விடுகிற வேளையில தேவன் வந்து அற்புதமாய் அந்த காரியத்தை செய்வார். And the last point, I'm going to finish. The last point, கடைசி குறிப்பு, the qualities or the wisdom or the practice, the practice that you should have is you must have one-mindedness or togetherness with the Holy Spirit. மூணாவது நீங்க செயல்பாட்டின் காரியம் வந்து என்னன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு சிந்தையோடு ஒரு மனமாய் இருக்க வேண்டும். Ephesians chapter 4 verse 23. எபேசியர் 4வது அதிகாரம் 23வது வசனம். Be renewed in the spirit of your mind. Okay, never mind. In Romans chapter 5 verse 6 says that ye may have one mind and one mouth glorifying God. Romans 15வது அதிகாரம் 6வது வசனம். So Tamil Bible, English Bible, sometimes we have these difficulties. Okay, never mind. Doesn't matter. Anyway, the message will be delivered. 5:6. தமிழ்ல வந்து ரோமர் 15:5 நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படி. ஒருமனப்பட்டு ஒரே வாயா இருக்குமா? One mind, one mouth. Be clear? I think you haven't heard this one mouth thing. Today I am telling you. One mind and one mouth. ஒரு மனத்தோடு ஒரு வாயோடு இருக்க வேண்டும். What is he trying to tell? All of you must have a single purpose and all of you must speak the same thing. உங்களுக்கு வந்து ஒரே நோக்கமா இருக்க வேண்டும், ஒரே வார்த்தையை நீங்க பேச வேண்டும். 2 Corinthians chapter 13 verse 11. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். Be of one mind. மேல போங்க. 2 கொரிந்தியர் 13:11. 2 Corinthians 13:10. Read 13:10.
Tamil Bible up, down, or like that. Finally, brethren, farewell. Be perfect. Be of good comfort. Be of one mind. Live in peace. And the God of love and peace shall be with you. கடைசியாக சகோதரரே சந்தோஷமாய் இருங்கள், ம். நற்சீர் பொருந்துங்கள், ம். ஆறுதல் அடையுங்கள், ம். ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஏக சிந்தை உடையவர்களாய் இருங்கள். ஒரு சிந்தை. ஏக சிந்தைன்னு சொல்றது நிறைய சிந்தை இல்ல. ஏக சிந்தை. கண்டினியூ. சமாதானமாய் இருங்கள், ம். அப்பொழுது அன்பும் சமாதானமும் காரணமாகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். God wants you to have one mind with the Holy Spirit. நாம் வந்து ஏக சிந்தை உள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியானவரோட கூட இருக்கணும்னு தேவன் When you are one mind with the Holy Spirit, every one of you have the same Holy Spirit. Every one of you will speak the same language. நம்ம பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரே சிந்தையோடு இருக்கும்போது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு மனம் இருக்கும், நம்ம எல்லாரும் வந்து ஒரே காரியத்தை பேசுவோம். Because the same Holy Spirit in me is also in you. காரணம் நம்மளுக்குள்ள இருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். The husband will come and say something, the wife will say yes, the same thing. The children will come and say something, and the father will say yes, I also want to do the same thing. And the pastor will come and say something, the congregation will say yes, I also want to do the same thing. Everybody will be the same. தகப்பனானவர் வந்து சொல்லுகிற வேலை பிள்ளைகளும் வந்து எனக்கும் இந்த காரியத்தை தான் பேசினான்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் வந்து சொல்லுகிற வேலை தகப்பன் தாயும் வந்து எனக்கும் இந்த காரியத்தை தான் பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. போதகரும் வந்து அப்படித்தான் வந்து சொல்லுவாரு. சபை மக்களும் எனக்கு தேவன் இப்படிதான் பேசினாங்கன்னு சொல்லுவார். எல்லாரும் வந்து ஒரு சிந்தையோடு ஒரு காரியத்தை பேசுவாங்க. That is what it means by one tongue and one mind. அதுதான் வந்து ஒரு நாவு ஒரு சிந்தை. If the husband come and say A, the wife come and say Z, there is no one mind, there is no Holy Spirit in that home. எப்போ வந்து ஒரு கணவன் ஏன்னு வந்து சொல்லி இந்த மனைவி Z-ன்னு வந்து சொல்றாங்களோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்ல, அந்த வீட்ல வந்து பரிசுத்த ஆவியானவர் இல்ல. When the pastor come and says Z and the church members coming and tell C, that church got no Holy Spirit. எப்போ வந்து போதகர் வந்து Y-ன்னு சொல்றாரோ Z-ன்னு சொல்றாரோ சபை மக்கள் வந்து A B-ன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லன்னு அர்த்தம். Because there is no one mindness, there is no one mouth. எங்க வந்து ஒரு சிந்தை இல்லையோ அங்க ஒரு நாவு இருக்காது. If you read in Ephesians chapter 4, I don't need to read, chapter 4 verse 22 and 24, it says, put off the old conversation. எபேசியர் 4வது அதிகாரம் 22 24 அந்த வசனங்களை நீங்க வாசிக்கிற வேளையில உங்களுடைய பழைய பாஷைகள் பழைய வார்த்தைகளை நீங்க களைந்து போடுங்கள் போட்டுருக்கு. Remove it. And it says in verse 24, put on a new man. 24வது வசனத்துல வந்து என்ன போட்டிருக்குன்னா இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். Understand? So you have to put off and put on. சில காரியத்தை நம்ம அகற்ற வேண்டும், சில காரியத்தை நம்ம போட்டுக்கொள்ள வேண்டும். Tell after me, put on, put off. என்னோட வந்து சொல்லுங்க, சில put off. எடுத்து போடுங்க, அகற்றி போடுங்க. Tell everybody, tell. எல்லாமே சொல்லுங்க, அகற்றி போடுங்க. Put on. தரித்துக் கொள்ளுங்க. So you have to put off your old dirty pampers with all the urine inside, and you have to put a nice pair of trousers. இருக்கிற பெம்பஸ் அங்க இருக்கிற எல்லா அசுத்த காரியங்களையும் வந்து நீங்க வந்து அகற்றி போட வேண்டும். Don't put the old pampers and put the new pampers on the old pampers, and you never change. அந்த பழைய பெம்பஸோட புதிய பெம்பஸையும் வந்து நீங்க சேர்த்து வைக்காதீங்க. They put on top. சோ உங்க மேல வந்து போட்டுக்காதீங்க. The smell will never go. சோ அதோட அந்த வாடை வந்து போகாது. Because why? You never put off in order to put on. காரணம் நீங்க அந்த காரியத்தை நீங்க அகற்றி போடல, நீங்க போடுகிறதுக்கு முன்பா. Today I want to ask you, dear Revival Generation, all those people, Polisav Assembly, have you put off your old talking? இதனால இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் Polisav Assembly, Revival Generation கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கேக்குறேன், நீங்க பழைய காரியங்களை நீங்க அகற்றி போட்டீங்களா? 3 things God is telling, very specific. Number 1, 3 காரியங்கள் தேவன் வந்து திட்டம் தெளிவாக சொல்றார். speaking lies. முதலாவது பொய் சொல்கிறது. Number 2, getting angry. இரண்டாவது கோபம் அடைகிறது. Number 3, stealing objects. மூணாவது காரியம் திருடுகிறது. These are the 3 things you got to put off today. இந்த 3 காரியங்களும் இந்த நாள்ல நீங்க அகற்றி போட வேண்டும். Stop lying. நீங்க பொய் சொல்ல கூடாது. Stop quickly getting angry. நீங்க கோபம் அடைய கூடாது. Stop stealing things. மூணாவது நீங்க திருட கூடாது. These are the 3 things God called it mandatory if you want to see Holy Spirit to work in you. உங்களோட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த 3 காரியங்களும் நீங்க கட்டாயமா நீங்க அகற்றி போட வேண்டும். It's so simple for you. I lie only white lie, black lie, yellow lie, green lie, whatever lie you can say. There's no such thing. Lie is a lie.
வெள்ளை போய் கருப்பு போயின்னு வந்து இல்ல, சோப்பு போய் பச்சை போய் அப்படிலாம் இல்ல, So, போய் தான். போய் தான். புரியுதா? கொஞ்சமாச்சு சொன்னாலும் போய் தான். God standard, God look at life so heavily. தேவனுடைய தரத்துல வந்து பார்க்கறவல்ல பொய்ய வந்து அவர் மிகவும் கடினமான ஒரு தவறுன்னு பார்க்கிறார். I read for you Ephesians chapter 4 verse 25. எபேசியர் 4:25. Therefore put away lying, speak with every man truth with your neighbor, for we are a member of one another. பொய்களை கலைத்து, பொய் நல்ல டிராமா போடுற பொய் எடு வெளிய ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீக்கு. பாஸ்டரை பார்த்த பாஸ்டர் மாதிரி, மெம்பரை பார்த்த மெம்பரை மாதிரி, ஆளை பார்த்த ஆளை மாதிரி, இந்த டிராமாவை நிறுத்து ஹோலி ஸ்பிரிட் அப்படியே டைரக்டா சொல்றாரு. You getting it? Those people who want to act, please leave the church, because church is not a place of acting. You have been acting and become good actors and actors all the while. Best actors and best actors of the award can be given to the Christians in churches. Sorry, சொல்லுங்க. இதனால நம்ம சபையில வந்து பார்க்கிற வேலையில சிறந்த நடிகன் சிறந்த நடிகையோட வருது, அந்த விருது வந்து சர்ச்ல சபையில தான் வந்து கொடுக்கணும். அப்படி வேஷம் போட்டுக்கணும். You go down, you are a different person. You come up, you are a different person. So, you go to school, you are a different person. You go to a different place, you talk vulgar words like water. What are you doing? So, சபையில வந்து வரும்போது நம்ம வேற மாதிரி இருக்கும், கீழே இறங்குற வேலையில வித்தியாசமா வந்து இருக்கிறோம், வேலை இடத்துல பள்ளியில வேற மாதிரி இருக்கும், சரளமா வந்து கெட்ட வார்த்தைகள் வந்து பேசிக்கலாம். எல்லா டிக்ஷனரியிலும் இல்லாத ஒரு டிக்ஷனரி உன்கிட்ட இருக்கு, பேசுற நீ சொல்லாத இல்லனே நான் சொல்றேன், நீ சொல்ல பேசுற. If you are doing that, God say put off today. இப்படிப்பட்ட காரியங்களே ஒரு இருமப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா இதனால தேவன் வந்து திட்டம் தெரியுமா சொல்லுகிறார், because you are one body. நம்ம வந்து ஒரு சரீரமா இருக்கிறோம். You and me, you and he and everybody is one body. One Holy Spirit is handling us. So நம்ம ஒவ்வொருவரும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம ஒரு மனமா இருக்கிறோம். Remember one thing, you cannot say whatever thing that you do in your personal life, in your secret, will affect everybody in the church. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க செய்கிற காரியங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரையுமே வந்து பாதிக்கும். If you are talking bad words, you can be a small boy and because of you the whole church will be demolished. So நீங்க ஒரு சிறு பையனா இருந்து நீங்க கெட்ட வார்த்தை பேசினாலும் கூட உங்களை கொண்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் அது பாதிக்கும். And that is how it's so important you yourself in a body of Christ to hold accountability to one another. So நீங்க ஒருவருக்கொருவர் வந்து நீங்க கணக்கு சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். Number 2. So இரண்டாவது காரியம். Verse 26, Ephesians 4:26. எபேசியர் 4:26. Be angry and sin not. Let not the sun go down upon your wrath. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்க எரிச்சல் தனியே கடவுள். God knows we will get angry. தேவனுக்கு வந்து தெரியும் நமக்கு கோபம் வரும். In fact, Jesus Christ also get angry one time. இயேசு கிறிஸ்து கூட ஒரு வாட்டி அவருக்கு கோபம் வந்துச்சு. In the temple. அந்த ஆலயத்துல. Okay. So God says, for you to get angry is okay, but settle it before the sun go down. ஆனா உங்களுக்கு கோபம் வருது பரவாயில்ல, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா சூரியன் வந்து அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாகவே வந்து நீங்க அந்த கோபத்தை தணித்து விட வேண்டும். If you don't get angry, better still. உங்க கோபமே வரலன்னா இன்னும் நல்லது. But it's sometimes not possible because yet you wrong. You know, sometimes it's really not possible. You will tend to, you know, but then God says, settle it then and then. உங்களுக்கு வந்து கோபம் வந்தோம், அநேக நேரத்துல அநேக வந்து நமக்கு ஏத்தி விட்டுறதுனால நமக்கு கோபம் வந்துடும். ஆனா அப்பயே வந்து அடுத்த வினாடியே வந்து அந்த காரியத்தை தனித்து விட வேண்டும். You have to settle it with the person. Say, I'm sorry. Oh, I say, okay. I think I scolded you. I'm sorry, it's okay. But this is what I'm trying to say. Settle with them, same day. So அந்த நேரத்துல நீங்க அந்த நபரை வந்து பார்த்து எனக்கு கோபம் வந்துச்சு, மன்னிச்சிருங்க, ஸோ நான் இப்படி தான் வந்து சொல்றேன் பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்பயே அந்த நேரத்திலே நீங்க செட்டில் பண்ணிடுங்க. Of all my 28 years of ministry, 28 ஆண்டுகள் ஊழியத்துல not even one somebody come and tell me this. ஒரு வாட்டி waiting. ஒரு வாட்டி கூட ஆட்கள் வந்து இப்படியே வந்து சொல்லவில்லை. Pastor, I was angry with you. சார் போதுக்கிறேன், உங்க மேல வந்து ரொம்ப கோபமா இருந்தேன். But anyway, I think I got the point. I'm sorry. I think thank you for correcting me. And the pastor will also say, I'm sorry too. They will always say the same way. What do you say?
நான் வந்து உங்க மேல ரொம்ப கோபமா இருந்தேன், ஆனா இந்த என்னை மன்னிச்சவங்க, நீங்க வந்து சொன்ன காரியம் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வந்து அந்த போதகரும் சொல்லுவாரு, I'm also sorry. Because it's always like that. When you say sorry, people cannot be angry. They will be sorry also. எப்போ வந்து நீங்க மன்னிப்பு கேட்கறீங்களோ அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க. And this is how the இப்படிதான் வந்து நடக்கும். So don't worry, people won't scold you again. Okay, number 3. மூணாவது Verse 28. Let him that stole steal no more. 28வது வசனம், திருடுகிறவன் இனி திருடாமல். So you know what God says? Stealing is not talking about money, you know. Stealing honor, stealing time. திருடுகிறது பணத்தை குறித்து திருடுகிறது மாத்திரம் இல்ல, சோ மற்றவங்களோட கணத்தை திருடுகிறதும் மற்றவங்களோட நேரத்தை திருடுகிறதும். If you need to say good morning, you need to say good morning. காலை வணக்கம் சொல்லினீங்கன்னா நீங்க காலை வணக்கம் சொல்லி ஆகணும். If you see your father, say father, good morning daddy. உங்க தகப்பனை வந்து பார்த்து நீங்க காலை வணக்கம் Hey சொல்லணும், children, காலை வணக்கம் சொல்லி how ஆகணும். many of you have said good morning to your parents? You never say. உங்க பெற்றோர்களுக்கு எத்தனை பேர் வந்து பிள்ளைகள் காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க? Parents, how many of you call your children and say good morning? பெற்றோர்கள் எத்தனை பேர் வந்து நீங்க பிள்ளைகளுக்கு காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க? My father never do, so I never do. சரி, என்னோட தகப்பன் செய்யல, நானும் செய்யலன்னு சொல்லி. Why not you do first? சரி, நீங்க செஞ்சா என்ன? Right. பெருமை. You do, I do lah. Some children, parents tell 10 times or so, they never answer back. Until they get frustrated, they also don't want to do. சிலருக்கு வந்து 10 வாட்டி வந்து பெற்றோர்கள் சொன்னா கூட செய்யாமல் இருப்போம். அவங்களே வந்து ஒரு வந்துட்டோன்னே அவங்களே செஞ்சிருவாங்க. இது எரும மாட்டத்தோட இதுக்கு எத்தனை வாட்டி குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்குது, எதுக்கு இதெல்லாம் போய் சொல்லணும்னு சொல்லி அவங்களும் give up. Whenever people say something, think why they saying it. You know why they most probably they are saying it? Because they want you to say the same thing back to them. That's why they say something to you. ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை வந்து செய்தாங்கன்னா சொன்னாங்கன்னா ஏன் வந்து அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். காரணம் அவங்க நம்மளும் வந்து அந்த காரியத்தை அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கறாங்க. When a person come and say I love you, I'm not talking about male female, I'm just talking male. Don't get it wrong. When I say I love you, what exactly I am expecting from him? நான் ஒருத்தவங்க வந்து நம்மள வந்து பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு வந்து சொல்றப்ப அதோட என்ன அர்த்தம்னா அவங்களும் வந்து நம்ம அவங்கள்ட்ட நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லணும். I expected him to tell the same thing back. அவங்களும் வந்து அந்த காரியத்தை அவங்கள்ட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. If every time I say I love you, the 10 times also you never answer back, what will be the impression like? So 10 வாட்டி வந்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லியும் நீங்க ஒரு வார்த்தையை வந்து நீங்க சொல்லாம இருந்தா அவங்க என்ன புரிந்து கொள்வாங்க? No interested. அவங்க கர்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க நினைப்பாங்க. Then what will happen? The person won't tell anymore. அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்க சொல்லாமலே விட்டுருவாங்க. That is why I want you to be very careful in your words. So அதனால தான் நீங்க பேசுகிற வார்த்தை மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Don't look at other people. Don't look at the husband. Don't look at your wife. Don't look at your children. Don't look at your pastor. You do it first. You do it first. மற்றவர்கள் வந்து செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க, நீங்க முதல்ல செய்யுங்க. Be an example. நீங்க வந்து உதாரணமா இருங்க. They will get embarrassed. அவங்க வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்க வெட்கப்படுவாங்க. Here pastor, I cook for you now. You eat. I know you have a lot of food, you have a lot of money, but still I want to give. Try. Not to me, I'm telling to others. Try it. More when they eat, they start remembering, why this woman cook for me? She shouldn't have done it. Why she's doing it? The love automatically comes. ஒரு நபர் உதாரணத்துக்கு போதகருக்கு எனக்குன்னு இல்லை, யாருக்காவது சொல்லுங்க, எனக்கு செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சாப்பாடு கொடுத்தீங்க, நான் சாப்பிட முடியாது. சொல்லுங்க. ஸோ சமைச்சு நீங்க வந்து கொடுக்குற வேலையில எனக்கு தெரியும் வந்து உங்கள்கிட்ட காசு இருக்கு, உங்களால வந்து சாப்பாடு வந்து வாங்க முடியும், உங்களுக்கு சாப்பாடு இருக்கு, இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்காக செஞ்சேன், இங்க எடுத்துக்கங்கன்னு வந்து கொடுக்குற வேலையில அவங்க வந்து சாப்பிடுகிற வேலையில அவங்க வந்து யோசிப்பாங்க, ஏன் வந்து இந்த நபர் வந்து இப்படியா வந்து எனக்கு செஞ்சாங்க, அதனால அன்பு வந்து வரும். What can I do in return? So அவங்களுக்கு வந்து நான் மறுபடியும் வந்து நான் என்ன Now the man will start pray for the person, say God, I want her to be blessed. I want this person to be blessed. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க, அந்த நபருக்காக அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. Automatically the blessings will overflow. So அந்த ஆசீர்வாதம் தானாகவே வந்து வர ஆரம்பிக்கும். I tell you, whenever you give something, don't expect anything in return. ஒரு காரியத்தை வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா அது மறுபடியும் வந்து அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டாம். It can be honor, it can be money, it can be your time. Don't expect anything in return. So அது வந்து ஒரு கனமா இருக்கலாம், அது வந்து ஒரு நேரமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எந்த காரியமா கூட இருக்கலாம், மறுபடியும் எதிர்பார்க்க. Just do it and keep walking, keep going.
அந்த காரியத்தை வந்து செய்துட்டு நீங்க பாட்டுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து நடத்துங்க. This is what God means by stealing. So இதுதான் வந்து திருடுகிறதுன்னு சொல்லிட்டு தேவன் வார்த்தை Many சொல்கிறார். people are stealing the honor in your home. உங்களோட வீட்டுல அநேக கணத்தை வந்து திருடி கொண்டிருக்கோம். Until to an extent the father has to beat the children to sweep the floor. Still don't want to sweep. ஒரு காலகட்டம் வந்துட்டோன்னே பிள்ளைகளை வந்து தகப்பன் வந்து அடிச்சு வீடை வந்து கூட்ட வைக்கிறாங்க. அப்பயும் வந்து செய்யறது இல்ல. You're not an animal to be beaten. Once a time you tell the word, there's no weight in the word. அந்த வார்த்தையில கனம் இல்லாமல் இருக்குது. Say one time, ஒரு வார்த்தை சொன்னா கூட please wash my car. The next minute is ready. ஒரு வார்த்தை வந்து சொன்னோனே வந்து அடுத்த நிமிஷமே காடி வந்து கழுவி ரெடியா இருக்கணும். That it means by honoring the word. அதுதான் வந்து அந்த வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கிறது. Nobody need to tell you. You see the car dirty, your father is driving, your father got no time to wash, you automatically wash. No need to ask. அந்த தகப்பன் வந்து காடி வந்து ஓட்டிட்டு வர்றாரு, காடி வந்து அழுக்கா இருக்குன்னு வந்து தெரிஞ்சு நீங்களே வந்து தானாகவே வந்து செய்யணும், அவங்க சொல்ல கூட தேவையில்ல. 2 times you do, the third time your father will like you already. ரெண்டு வாட்டி வந்து நீங்க அப்படியே வந்து நீங்க ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்காம வந்து செய்தீங்கன்னா மூணாவது வாட்டி வந்து உங்க தகப்பன் வந்து உங்க மேல He won't tell you anything, but deep inside your heart you will be rejoicing unto God. God, thank you for giving me such a wonderful son. அவங்க வந்து ஒரு காரியத்தை வந்து சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்களுடைய இருதயத்துல ஆனந்தத்தோடு தேவனை எடுத்து நன்றி சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு மகளை வந்து கொடுத்ததுக்காக நன்றி. The moment the person, the father or the pastor or the teacher or whoever your boss is happy about you, God will release the blessing. எப்ப உங்களுடைய தகப்பன், உங்களுடைய பாஸ், அவங்க மேல இருக்கிறவங்க உங்க மேல சந்தோஷமா ஆகி தேவனை சோஸ்தரிக்க ஆரம்பிக்கிறாங்களோ உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சு. That is the key. அதுதான் வந்து திறவுகோலா இருக்குது. So I'm done. That's all. So I've already spoke to you about 3 practices and 3 what are they? 3 characteristics. 3 குணாதிசயங்களை குறித்து பார்த்தோம், 3 செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பார்த்தோம். I repeat to you. மறுபடியும் சொல்லுகிறேன். Because I'm concluding. Number 1, 3 qualities of kingdom of children of God. தேவ குமாரர்களுடைய 3 குணாதிசயங்கள். Number 1, முதலாவது, you must be able to forgive the sin of yourself and the sin of others. மற்றவர்களுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் உங்களால் மன்னிக்க முடியும். Number 2, இரண்டாவது காரியம், you must be able to cast the devil and heal the sick. சகல பிசாசுகளை துரத்தவும் சகல நோய்களையும் வந்து சுகமாக்கவும் உங்களுக்கு வல்லமை இருக்க வேண்டும். Number 3, மூன்றாவது, you must be profitable to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க லாபம் உண்டாக்குறவர்களா இருக்க வேண்டும். These are the 3 qualities. இது வந்து 3 குணாதிசயங்கள் தேவகுமாரர்கள். And the 3 practical application that I told you. 3 செய்ய வேண்டிய காரியங்கள். Number 4, I put it as number 4. Yeah, You must be specific in prayer. Don't give template. So நான்காவது குறிப்பு, நீங்க தேவன் கொடுத்த உதாரணத்தை மறுபடியும் கொடுக்காதீங்க, அதுல வந்து திட்டத்தெளிவாய் நீங்க ஜெபிக்க வேண்டும். Number 5, you must read the Bible, embrace the manual and let the Holy Spirit do it. ஐந்தாவது குறிப்பு, நீங்க செய்ய வேண்டியது இந்த கையேடு, அந்த கையேடை வந்து நம்ம எடுத்து வேத புஸ்தகத்தை எடுத்து நம்ம வாசித்து பரிசுத்த ஆவியானவர் அவரே வந்து அவருடைய காரியங்களை செய்ய முடியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். Don't try to help God, let Holy Spirit do it. பரிசுத்த ஆவியானவர் தானாக செய்ய முடியாய் வந்து ஒப்பு கொடுப்போம், நீங்க தேவனுக்கு உதவி செய்ய வேண்டாம். Don't do it. Sometimes because Mr. Google is there, we try to Google out, this one is like this one is like that, if you do this, that one will happen, this one will happen, all that nonsense, nothing will happen. நம்ம கூகுள் இருக்கிறதுனால எல்லா காரியத்தையும் வந்து நம்ம கூகுள் பண்ண ஆரம்பிப்போம், எப்படியா செய்யணும், அதனால வந்து நம்ம தேவனுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்போம். And the last point number 6, கடைசி குறிப்பு, you must have one mind with the Holy Spirit. நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு வந்து ஒரு சிந்தையோடு இருக்க வேண்டும். Stop telling lies. பொய் சொல்ல நீங்க நிறுத்த வேண்டும். Stop cheating or stealing people from people. நீங்க ஜனங்களிடத்திலிருந்து திருடும்படியாக வந்து நீங்க நிறுத்த வேண்டும். And the last point is what was it? If you get angry, settle it before the sun go down. So கோபம் வந்துச்சுன்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக வந்து அந்த காரியத்தை தணிக்க வேண்டும். I think the whole entire message we will be posting in Facebook and also in Real Generation.
Facebook. also in YouTube. இந்த செய்தியானது ரிவைவல் ஜெனரேஷன் ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் வந்து நம்ம போடுவோம். I want you to do it. நீங்க வந்து இந்த காரியத்தை கட்டாயம் செய்தால். As I told you, I can give you 1,000,001 messages. உங்களுக்கு கோடிக்கணக்கான செய்திகளை என்னால கொடுக்க முடியும். But if you are just going to be the hearer of the word and not the doer of the word, it's useless. சோ நீங்க அந்த காரியத்தை வந்து கேட்டு அது செய்யாமல் இருந்தீங்கன்னா அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. I keep to my time 2 hours from 10:30 is it? 10:30 to 12 is 1.5 hours only message, not too long. 1.5 hour செய்தி நேரத்தை வந்து நான் சரியா வைத்துக் கொண்டேன். I don't want to drag you like Apostle Paul speaking until people fall and die. No. அப்போஸ்தலர் பவுல போல ஜனங்கள் செய்தியை கேட்டு சாகிற வரைக்கும் வந்து நான் கொண்டு போக மாட்டேன். Only 1.5 hour message. 1.5 hour செய்தி மாத்திரமே. 6 points. 6 குறிப்புகள். Do it. அது காரியத்தை செய்யுங்க. Put on and put off. அந்த காரியத்தை தரித்துக் கொண்டு சில காரியத்தை அகற்ற வேண்டும். And God will bless you. So தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bring the kingdom of heaven down on your life. தேவனுடைய ராஜ்யத்தை உங்க வாழ்க்கையில தேவன் வந்து இறக்குவார். It's no more one man show. அது வந்து ஒரு நபருடைய வேலையா இருக்காது. It is no more one church show. அது வந்து ஒரு சபையோட வேலையை மாத்திரம் இருக்காது. It is not a one denomination show. அது வந்து ஒரு 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 குழுவோட காரியமா மாத்திரம் இருக்காது. Pentecostal, AOG, in the G and the G, there's no G's there. There's no denomination there. அங்க மெத்தடிஸ்ட், பெந்தகோஸ்ட் அது அப்படிப்பட்ட ஒரு குழுவோட காரியம் மாத்திரம் இருக்காது. It is about the country and it's about the entire 8 billion population of the earth. அது வந்து ஒரு தேசத்தோட காரியமா இருக்கும். 8,000 கோடி ஜனங்களுடைய காரியங்களா இருக்கும். I want to remind you once again. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த Before COVID-19 came, COVID-19 வரதுக்கு முன்பாய் 86,500 people die every day. அந்த கோவிட் வரதுக்கு முன்பாய் 86,000 பேர் அனுதினமும் வந்து செத்து கொண்டிருந்தாங்க. After COVID came and even current statistics, கோவிட் வந்ததுக்கு பிறகு இப்ப இருக்கிற எண்ணிக்கை பார்க்கிற வேளையில it exceeded 120,000 people per day. ஒரு நாளைக்கு 120,000 பேர் வந்து சாவறாங்க. All of them probably 95% going to hell. அங்க சாகிற 95% கட்டாயம் வந்து நரகத்துக்கு தான் வந்து போயிருப்பாங்க. Probably, yeah, I'm not sure because we don't know. Only when I die I go to heaven I know. So a probability is around 95% are going to hell. 95% வந்து நம்ம எண்ணிக்கையில வந்து பார்க்கிற வேளையில நரகத்துக்கு தான் வந்து Only 5% only going to heaven. ஒரு 5% மாத்திரமே வந்து ஒரு பல்லவத்துக்கு வந்து போயிருப்பாங்க. You and I are in the body of Christ, so called having the kingdom of God. What are you doing to save them? நம்ம வந்து ஒவ்வொருவரும் தேவனோட குடிமக, தேவனோட ராஜ்யம் நம்ம மேல இருக்குன்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம்? Do you need another message? உங்களுக்கு வந்து இன்னொன்னு செய்தி தேவையா? Every week, every Saturday or every Sunday you came in, you hit the seat and you go back. Oh brother, God is telling you, you must open your homes to become churches from today. நீங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு செய்தி வந்து கேட்டு சீட்டை வந்து சூடாக்கிட்டு வந்து மாத்திரம் போறோம். ஆனா தேவன் இந்த நாள்ல வந்து என்ன சொல்லிடுறாருன்னா உங்களோட ஒவ்வொரு இல்லங்களும் வந்து ஒரு சபையாய் மாற வேண்டும். I don't know how many houses are here, how many families are here. All your homes must be churches. This is what God told me yesterday. I'm telling you straight. இங்க இருக்கிற எத்தனை பேர் எத்தனை வீடு இருக்கு எனக்கு தெரியல. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருவரோட வீடும் வந்து ஒரு சபையா மாற வேண்டும். Every husband and wife must be mentoring at least 5 people in your own homes. உங்களுடைய சொந்த வீட்டுல ஒரு 5 பேராச்சும் வந்து நீங்க வழி நடத்த வேண்டும். Every week you must bring these 5 people together at least twice and have a Bible study. அந்த 5 பேரையும் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டியாச்சும் வந்து நீங்க வீட்டுக்கு வந்து அழைத்து நீங்க வந்து வேதத்தை வந்து அவங்களோட ஆராய வேண்டும். If possible, call them before work, early in the morning, before 6. Ask them to come, have a wonderful worship and have a wonderful sharing and go. The next time, do in evening, only twice a week. நீங்க முடிஞ்சுனா ஒரு வாட்டி அதிகாலையில வேலைக்கு போறதுக்கு முன்பா ஒரு 5-6 மணிக்கு நீ வீட்ல வந்து கூடி தேவனை ஆராதித்து ஒரு வேதத்தை வந்து பகிர்ந்து கொண்டு நீங்க வேலைக்கு வந்து போலாம். இன்னும் ஒன்னொரு வாட்டி சாயங்காலத்துல நீங்க வைக்கலாம். Malaysia has to change. So மலேசியா வந்து மாற வேண்டும். Now all of you are doing chain prayer for 3 days. இப்போ வந்து அநேகர் எல்லாரும் வந்து நம்ம இந்த செயின் பிரேயர் செய்து கொண்டிருக்கோம். I have a message for all those people who participated in this chain prayer. இந்த செயின் பிரேயர்ல சங்கிலி ஜெபத்துல பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும்
நான் ஒரு செய்தி வந்து சொல்ல விரும்புறேன். Heaven is going to bless you something special towards the end of this chain prayer. இந்த சங்கிலி ஜெபம் வந்து முடியறதுக்கு இந்த கடைசி நாளுக்குள்ளார தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை உங்க We வாழ்க்கையில have செய்வார். almost 60 people in that group, அந்த குரூப்ல வந்து 60 பேர் இருக்காங்க. and only a few turn up. ஆனா சில பேர் மாத்திரமே அதுல பங்கெடுக்கிறாங்க. I understand all of you are having a very tough and very busy schedule. அவங்க ஒவ்வொருவருக்கும் வந்து ரொம்ப பிஸியான ஒரு நேரம் வேலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். But to the measure of your readiness and priority, is heaven is going to bless you. ஆனால் உங்களுடைய முக்கியத்துவத்திலும் நீங்க வந்து தயாரா இருக்கிற அந்த நிலையத்தான் தேவன் பரலோகம் வந்து இந்த நாள்ல வந்து பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கும். You honor God, God honor you back. சோ நீங்க தேவனை கனப்படுத்தினா தேவன் உங்களை கனப்படுத்தும். It is not a business thing. It is how you show the love for the country of Malaysia. இது வந்து ஒரு பிசினஸ் ஒரு வியாபாரத்தின் காரியம் இல்ல. ஆனா எவ்வளவு நீங்க இந்த தேசத்துக்கு உங்க அன்பை காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தமா இருக்கு. Do you know our current prime minister is like he's sitting on a sword. He's so stressed. You know what is he going through? You might be thinking how I know. Never mind, you tell. So இருக்கிற அந்த பிரதம மந்திரி அவர் வந்து ஒரு பட்டயத்தின் மேல வந்து உட்கார்ந்திருக்கிற தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல வந்து அவர் நாட்டை வந்து வழி நடத்தி கொண்டிருக்கார். He needs your prayer. அவருக்கு வந்து உங்களோட ஜெபம் தேவை. I know you don't care about him. அவரை குறித்து வந்து உங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்றீங்க. All you care is about yourself. உங்களை குறித்து தான் வந்து உங்களுக்கு கவலை. But I tell you, if the leaders who are going to come is not going to help you, you are dead. வருகிற தலைவர்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்யலைன்னா நம்ம வந்து மடிந்து போவோம். The leaders who are going to come must be leaders who have a heart of a father who cares for the children. வருகிற தலைவர்களுக்கு வந்து ஒரு தகப்பனோட இருதயம் இருக்கணும், பிள்ளைகளுக்கு வந்து காரியங்களை செய்ய முடியாது. These are the three things that I pray and ask God. God, the leader who is supposed to come must be able to give us free education, one home free on government expense, one car free for every working adult, free from government. இந்த மூன்று காரியத்தை தான் வந்து தேவனிடத்துல நான் வந்து கேட்டேன் தேசத்துக்காய். முதலாவது கல்வி வந்து இலவசமா வந்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆட்களுக்கும் வந்து ஒரு வீடு வந்து இலவசமா வந்து கவர்மெண்ட் செலவுல அரசாங்கத்தோடைய செலவுல வந்து கொடுக்க வேண்டும். ஒரு கார் வந்து அரசாங்கத்தோட செலவுல வந்து கொடுக்கணும். If these three things are already met, almost 90% of Malaysians will be debt free. இந்த மூன்று காரியங்களும் வந்து அரசாங்கம் நம்மளுக்கு தயார் பண்ணி கொடுத்துச்சுன்னா இந்த தேசத்துல ஜனங்கள் வந்து கடன் இல்லாமல் இருப்பாங்க. 90% no more debt. 90% வந்து கடனே இல்லாமல் இருப்பாங்க. The money come to your bank, no more go to all your loans. The money will be there to eat. அந்த உங்களுக்கு வருகிற சம்பளம் உங்களோட வருகிற சம்பளம் வந்து வந்தோடனே வந்து லோன் கட்டுறதுக்கு வந்து நீங்க வந்து செலவு பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு சாப்பிட முடியாத வந்து நீங்க வைத்திருப்பீங்க. Do you know the Malaysian banking system is the most cruel system that we have at the moment? மலேசியால இருக்கிற அந்த பேங்கோடைய அந்த சிஸ்டமானது சோ இதுதான் வந்து மிகவும் ஒரு கொடூரமான ஒரு காரியம். You know what they do? They are making profit of your payment up to 25 to 30% per annum. நீங்க கொடுக்கிற உங்களுடைய அந்த காசுல இருந்து அவங்க வந்து எவ்வளவு லாபம் வந்து செய்யறாங்கன்னா 25ல இருந்து 30% அதுக்கு மேலயே வந்து லாபம் செய்து கொண்டிருக்காங்க. They are doing that and they are paying you 2%, 3%, 4% even if a fixed deposit 4%. அவங்க வந்து நீங்க ஃபிக்ஸ் டெபாசிட்ல போட்டாங்கன்னா கூட ஒரு வருஷத்துக்கு 2% 3% மாத்திரமே உங்களுக்கு கொடுக்கறாங்க. And they are taking bonus 6 months bonus, 8 month bonus, some 10 month bonus. You got no money to eat. அவங்க அங்க வேலை செய்யறவங்க சிலருக்கு வந்து 6 மாசம் 8 மாசம் ஒரு வருஷத்தோட போனஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா நம்மளுக்கு இங்க வந்து சாப்பிட கூட I'm not talking about revival generation. I'm talking about normal lay people. Out there I feel like crying. I see some of them. They don't even have money for the next meal. I feel we are in Malaysia, we are not in some third world country, but yet they are having the problem. You got to pay them salary. நான் இங்க இருக்கிறவங்களை குறித்து நான் பேசலாம்னா வெளியில வந்து நம்ம பாக்குற வேலையில சிலருக்கு வந்து அடுத்த நிமிஷம் வந்து என்ன சாப்பிடணும் கூட அவங்களுக்கு தெரியாம காசு இல்லாமல் இருக்கு. நான் வந்து ஒரு ஏழையான ஒரு நாட்டை குறித்து நான் பேசல, நம்மளோட நாட்டுல நடக்கிற காரியத்தை குறித்து பேசுறேன். And I notice they don't they are working 3 jobs. Morning they come to work in the farm, evening they become another work, night they become guard. It's working so hard just for 30 to 40 ringgit per day. சில வந்து பாக்குற வேலைய ஒரு நாளைக்கு வந்து 3 வேளை செய்யறாங்க. காலையில
நிலத்துல வந்து வேலை செய்யறாங்க, சாயங்காலம் வந்து வேற இடத்துல வேலை செய்யறாங்க, ராத்திரி வந்து ஒரு காட்டா வந்து இருக்காங்க. ஸோ இது 3 வேலைகளும் வந்து செய்து ஒரு நாளைக்கு 30-40 வழி தான் சம்பளம். Not Indian, you know, this is Malay. இந்தியர்களை குறித்து சொல்ல, மலாய்க்காரர்களை குறித்து சொல்லுகிறேன். And I'm telling you, there's no such thing as Indians must be representing Indians, Malays must represent Malays, Chinese must represent Chinese. Who teach you this? இந்தியர்களை வந்து பார்த்துக்கணும், சீனர்களை பார்த்துக்கணும், மலாய்க்காரர்களை பார்த்துக்கணும். இது யாருமே வந்து கற்றுக் கொடுக்கல. யார் கற்றுக் கொடுக்கல? This is not from God. இது வந்து தேவன் இடத்துல இருந்து வரல. Anybody who are righteous, anybody who have a heart of father can represent anyone. யார் நீதியா இருக்காங்களோ, யாருக்கு தகப்பனோட இருதயம் இருக்கோ, அவங்க வந்து ஜனங்களே தேவனை வந்து பிரதிபலிக்க முடியும். Today the church, it is not about an Indian group or a Chinese group or a Malay group or a Taoist group. No. It's about the country of Malaysia. You need to represent and tell the right thing to be done. இதனால மதத்தை குறித்து சொல்ல, நீங்க வந்து ஒரு இனத்தை குறித்து சொல்ல, நீங்க இந்தியர்கள், மலாய்க்காரர்கள், சீனர்கள் சொல்ல, ஆனா நீங்க தேசத்தை பிரதிபலிக்கணும். I'm not talking about politics, but what am I trying to tell is this: God is not interested in politics. God is interested in well-being of His all children. Everybody is His children, whatever religion they may be. சபையை குறித்து தேவன் வந்து சொல்ல, ஆனா தேவன் எல்லாரும் வந்து தேவனோட பிள்ளைகளா இருக்காங்க. அவங்களுடைய காரியங்களே நம்ம பார்க்க வேண்டும். You must, as children of God, you must be in that position to decide for the good of the whole country, Malaysian population. நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய நலனுக்காய் வந்து நம்ம பிரதிபலிக்கிற ஒரு ஜனமாய் வந்து இருக்க வேண்டும். அவங்களுடைய நல்லதுக்காய். I tell you one more thing. The idea of Chinese representing Chinese, Indian representing Indian, Malay representing Malay does not come from Malaysia. It come from Greek. மலாய்க்காரர்களை வந்து பிரதிபலிக்கணும், இந்தியர்களுக்கு வந்து உதவி செய்யணும், சீனர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றது அது மலேசியால இருந்து வரல, அது வந்து கிரீக்ல இருந்து வந்திருக்கு. It is not the fault of any of our politicians. It came from Greek. It was implemented by the Romans and it was transferred by the British to Malaysia. So அது வந்து கிரீக்ல வந்து நடந்து பிரிட்டிஷ் வந்து மலேசியா தேசத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது இங்க உள்ள தலைவர்கள் கொண்டு வரல. So none of them are at fault. They just followed the system. அவங்க யாருமே வந்து இது ஒரு தவறான ஒருத்தவங்க இல்ல. the system வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. And because of this system, they try to suppress certain group to become smaller and said they want so many people of certain group so that they can get more seats in parliament. This is totally demonic. அவங்க வந்து இந்த சிஸ்டம்னால வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சில ஜனங்களை வந்து அவங்க அடிமைப்படுத்தி சிலருக்கு வந்து கூட வந்து கொடுக்கிற வேலையில அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு இன்னும் கூட சீட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இப்படியே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. Today I am telling you, God is about to change the whole democracy system like this. It's going to be out from Malaysia. தேசத்துல இருக்கிற இந்த டெமோக்ரசி சிஸ்டம் வந்து தேவன் வந்து அகற்றி தேவனுடைய சிஸ்டம் வந்து தேவன் கொண்டு வராரு. What am I trying to tell? Leaders can be of any race, can be of any religion, but they will be having a heart of father to help everybody. இருக்கிற தலைமைத்துவத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் பிதாவோட இருதயத்தை வந்து உடையவர்களா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து காரியங்களை வந்து பகிர்ந்து கொடுக்கிறவர்களா இருப்பாங்க. Church is not a religious entity. சபையானது ஒரு மதத்தின் ஒரு இடமா இல்ல. Church is a people who administrate the right thing for the people of Malaysia. மலேசியா தேசத்துக்கு ஜனங்களுக்கு சரியான காரியங்களை சரியான முறையில வந்து கொடுக்கிற இடமா வந்து சபை இருக்கும். You know what I pray for? I also pray for the Muslims, I also pray for the Chinese, I also pray for all the other religions. I want people who have the heart of the father to be there. நான் வந்து மலாய்க்காரர்களுக்கும் சீனர்களுக்கும் மற்ற மதத்தின் ஜனங்களுக்கும் வந்து நான் ஜெபிக்கிறேன். சரியான நீதி உள்ளவர்கள் தலைமைத்துவத்தில் இருக்கணும். Not about religion. இது வந்து மதத்தை குறித்து. Please get out of the imagination thinking only this religion is good, that religion is good. I'm not talking about that. God wants goodness for the country of Malaysia, and this is the time you are praying for it. So இந்த மதம் வந்து நல்லது, இந்த இனம் நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த சிந்தையை வந்து நீங்க எடுத்து போடுங்க. சரியான ஜனங்கள், நீதியுள்ள ஜனங்கள் தலைமைத்துவத்தில் இருக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிறார். When you are good, people will come to you. நீங்க நல்லவர்களா இருக்கறவல்ல ஜனங்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க. They will see the kingdom of God manifest. So தேவனுடைய ராஜ்யம் உங்களை கொண்டு வந்து பிரதிபலிக்கிறதை பார்ப்பாங்க. And everybody will truly exalt and say, truly the God of Daniel is God. தானியேலுடைய தேவன் உண்மையான தேவன் என்று மெய்யான தேவன் என்று அவங்க சொல்லுவாங்க. If that thing, the God of Joseph is God.
யோசேப்பின் தேவன் வந்து உண்மையுள்ள தேவன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. The God of Elijah is God. எலாயாவின் தேவன் வந்து உண்மையுள்ள தேவன் சொல்லுவாங்க. They will refer your name and tell is God. உங்கள் நாமத்தை கொண்டு உங்கள் தேவனை வந்து மகிமைப்படுத்துவாங்க. Let's bow down our head in prayer. இந்த நாள்ல தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். Thank you, Father. ஆண்டவரே நன்றி. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. Thank you, Jesus. இயேசு கிறிஸ்துவே நன்றி. Lord, we beg you. ஆண்டவரே உங்களுக்கு முன்பாய் மன்றாடுகிறோம். We ask for your favor and love. உங்களுடைய அன்புக்காகவும் உங்களுடைய கிருபைக்காகவும் வந்து நாங்கள் வேண்டுகிறோம். That the people of Malaysia will be liberated. இந்த மலேசியா தேசத்தின் பிள்ளைகள் வந்து விடுதலை ஆக வேண்டும். Let the churches be liberated. சபைகள் வந்து விடுதலை ஆக வேண்டும். Let the homes be liberated. வீடுகள் வந்து விடுதலை ஆக வேண்டும். Let the individuals be liberated. தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் வந்து விடுதலை ஆக வேண்டும். Let the goodness of God ஆண்டவரே தேவனின் நன்மையான காரியங்கள் shine உங்க வாழ்க்கையில வந்து பிரதிபலிக்க to வேண்டும். everyone who are listening this message. இந்த செய்தியை வந்து கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும். God, we need help. ஆண்டவரே எங்களுக்கு உதவி தேவை. We need help. எங்களுக்கு உதவி வேண்டும் அப்பா. We can't do nothing without you. அப்பா உண்மை அன்றி அப்பா எங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. You spoke about the 6 characteristics. இந்த 6 குணாதிசயங்களை குறித்து நீங்க பேசுனீங்க அப்பா. 6 characteristics and 6 application. 3 application, 3 characteristics. இந்த 3 குணாதிசயங்கள் 3 செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பேசுனீங்க. God help us to do it. அந்த காரியத்தை அப்படியே செய்யும்படியாக உதவி As செய்யுங்க. we begin to hear this message again and again over the 12 generation of YouTube, இந்த யூடியூப்லயும் அந்த ரிவைவல் ஜெனரேஷன்ல மறுபடியும் அந்த செய்தியை கேட்கிற வேளையில let the Holy Spirit do an awesome work in our lives. எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிறந்த வேலையை வந்து செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். Let this country of Malaysia be blessed. இந்த மலேசியா தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். I pray and I commit myself into this ministry. ஜெபித்து எங்க ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ஊழியத்துக்காக. I want to see the country of Malaysia being blessed. இந்த மலேசியா தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. We come together, நாங்கள் ஒரு மனமாய் வருகிறோம். we pray before the God of heaven. பரலோக தேவனை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். All God's children must be blessed today. இந்த நாளில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். God bless you all. Have a wonderful time. Love you all so much. Take care. We're all Revival Generation and Facebook viewers. May God bless you.